சிறப்பு சிந்தனை உரை மனமும் அறிவும் என்ற தலைப்பில் உணவு உணர்வு செயல்வழி சிகிச்சை நிபுணர் இரா ராஜேந்திரன் ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். ஐயா அவர்களின் தன்னிலை விளக்க குறிப்பு சிறு குறிப்பு. ஐயா அவர்கள் ராஜபாளையத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். ராஜபாளையத்தில் அரவிந்த் ஹெர்பல் நிறுவனத்தில் இயற்கை வாழ்வியல் ஆசிரியராக ஆரோக்கிய விழிப்புணர்வு வகுப்புகள் மற்றும் செய்முறை பயிற்சிகளை மக்களுக்கு இலவசமாக அருளிக் கொண்டுள்ளார்கள். இந்த பயிற்சியானது ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் மற்றும் 6 நாட்கள் பயிற்சியாக இயற்கை வாழ்வியல் முகாம் பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு அருளிக் கொண்டுள்ளார்கள். 15 வருடம் சேவையாக செய்து வருகிறார்கள். ஐயா அவர்களின் சேவையை பாராட்டி ரோட்டரி கேடயமும் மற்றும் நற்சுவை ராஜேந்திரன், ராஜேந்திர தானந்தா என்னும் பட்டங்களையும் பெற்றுள்ளார்கள். மேன்மை பொருந்திய ஐயா அவர்கள் தமிழ் ஆனந்த யோக அருள் தொண்டர்கள் மற்றும் மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் தாய் தந்தரை வணங்கி, ஆசிரியர்கள் குருமாரை வணங்கி, மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானியோட ஆசியுடன் இறைவனுடைய பேர் ஆற்றல் கண்ணில் அருளப்பட்ட இந்த தருணத்திலே தமிழ் யோகா, தமிழ் ஆனந்த யோகா நண்பர்களுக்கு இறைவன் அருளாலே இன்றைய தினத்தில் இப்பொழுதிலே மனமும் அறிவு என்ற தலைப்பிலே உரையாற்றி அது இறை அருள் வாயிலாகவே உங்களுக்கு எது கொடுக்க வேண்டுமோ அது கொடுக்கப்பட்டு அது உங்களுடைய உடல் நலம், மனவளம், ஆத்ம தெளிவுக்கு வழிகாட்ட வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உரையை தொடங்குகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த தலைப்பு மனமும் அறிவும். முதல்ல மனம்னா என்ன, அறிவுனா என்ன, ஒரு எளிய விளக்கமாக தெரிந்து கொள்வோம். மனம் என்றால் எண்ணங்களின் தொகுப்பு, அனுபவங்களின் தொகுப்பு, இப்படி சொல்லலாம். அறிவு என்றால் அதை பற்றிய எதை அனுபவம் பெற்றோமோ, எதை அனுபவிக்கின்றோமோ அதை பற்றிய விளக்கங்கள், உட்பொருட்கள், நுட்பங்கள், இவற்றை பற்றிய அறிவு. இது மனதுக்கு அறிவு எப்படி வளர்க்குது என்றால் புலன்கள் வழியாக விஷய அறிவா வளர்க்குது. புலன்கள் வழியாக விஷய அறிவுகள் வளர்க்குது. கண் பார்க்கின்றது, அதில் அறிவு என்ன, விஷய அறிவு என்ன? கண் பார்க்கின்றது, அணிவிக்கின்றது. அது அழகு, அழகில்லை. மூக்கு வழியாக மனம் நாட்டம், நாக்கு வழியாக சுவை அசுவை, பரிசம் வழியாக நம்முடைய பரிசம் வழியாக தொடுமை வழியாக சுகம் அசுகம், சுகம் அல்லது அழுத்தம், காது வழியாக இகழ்ச்சி புகழ்ச்சி. இதெல்லாம் என்னது? விஷய அறிவுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கு. அந்த அறிவு அடுத்து எங்க போகின்றது? மனம் என்ற அடிப்படையில் போய் பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிற உட்காருது. அதே அறிவு புத்தியில போய் சரியா தவறான்னு உட்காருது. இது புலன் வழியாக, மன வழியாக, புத்தி வழியாக இந்த அறிவு செயல்படுகின்றது. இதை மனம் என்று அணிவிக்கின்றது. இப்ப மனம் எண்ணங்கள் தொகுப்பாக, அனுபவங்களின் முடிவாக, தீர்மானமாக வைத்துக்கொண்டு மனம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இங்க மனம் எங்கே இருக்கின்றது அப்படி கேள்வி கேட்டா, மனசு எங்கே இருக்கின்றது? மனம் எங்கே இருக்கின்றது என்றால், உடம்புல மனசு எங்கே இருக்கின்றது கேட்டால், சில பேர் இதயத்தை பிடிப்பாங்க, சில பேர் மூளை சொல்றாங்க. இது சிந்திக்கிற கருவி, இது இதயத்துடைய
அந்த மனம் ஏற்படுகின்ற தாக்கத்துடைய வெளிப்பாடாக இதயம் துடிக்கின்றது. அவ்வளவுதான். நமக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா ஐயோ மனசு இங்க நெஞ்ச பிடிச்சுக்கணும். நெஞ்ச பிடிப்பதனால் மனம் கிடையாது, சிந்திப்பதால் மனங்க கிடையாது. இதெல்லாம் கருவிகள், மனதினுடைய கருவிகள். இப்ப மனம் எங்க இருக்கின்றது என்றால் உடலில் மனம் இல்லை, மனமே உடலாக இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் ஒவ்வொரு மக்கள் வெவ்வேறு உருவங்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. ஆனால் மனம் வெவ்வேறாக இருக்கின்றன. ஆனால் அவருடைய உடல் பார்க்கின்ற பொழுது அவருடைய மனமே உடலாக இங்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. அதுதான் அடிப்படை உண்மை. இப்ப இங்க அறிவு எங்க இருக்கின்றது என்றால், அறிவு எது வரைக்கும் இருக்கின்றது என்றால், இந்த உடலிலே இருக்கின்ற இந்த புலன்கள் அணிவிக்கின்ற பொழுது அது விஷய அறிவாக இருக்கின்றது. மனதிலே பிடிக்கும் பிடிக்காத என்ற நிலையில் இருக்கின்றது. புத்தியிலே சரி தவறாக இருக்கின்றது. இதுதான் அறிவு உங்களுக்கு வேலை பார்க்கும். இதை தாண்டி அறிவு போகணும், தாண்டி போகணும். உடலை தாண்டி, மனதை தாண்டி, புத்தியை தாண்டி ஒரு அறிவுக்கு இருக்கின்றது. அந்த அறிவு தான் ஆன்மீக வழியிலே கொடுக்கின்ற அறிவு. இந்த புலன்கள் உடல் சார்ந்த புலன்கள், எண்ணங்களை சார்ந்த மனம், சிந்திப்பை தாண்ட புத்தி, இவற்றின் அறிவுகள் எல்லாம் உலக விஷயங்களில் நோக்கி இருக்கின்றது. இப்பொழுது உங்க மனம் எடுத்துக்கொண்டால் எந்த அறிவை அடிப்படையாக கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா புலன் சார்ந்த அறிவு. ஃபர்ஸ்ட் வந்து புலன்கள் அணிவிக்கிறது. அந்த புலன்களை கண்கள், காது, மூக்கு, நாக்கு, பரிசம், இந்த 5 புலன்கள் வருகின்ற விஷய அறிவுகளாக நாம் உள்ளே அணிவிக்கப்படுகின்றது. அனுபவங்கள் புத்திக்கு செலுகிறது. புத்தி தீர்மானிக்கின்றது, சரி தவறு தீர்மானிக்கின்றது. மனதுக்கு பிடித்து பிடிக்கலை என்று ஒரு தொகுப்பாக உள்ளே பதிந்து விடுகின்றது. இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற பொழுது பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, ருசிப்பது எல்லாமே இந்த புலன் வழியாகத்தான் செய்யணும். அப்ப மன சார்ந்த அறிவு ஒன்று உட்கார்ந்துருக்கு, புத்தி சார்ந்த ஒரு அறிவு உட்கார்ந்துருக்கு, புலன் சார்ந்த அறிவு உட்கார்ந்து. இது புலன் சார்ந்த அறிவு. அப்படி போகும்போது நீங்கள் மனம் மயக்கத்தில் இருக்கும். புலனுக்கு அடிமை. அண்ணால பார்த்தா போதும், ஏன் எதுக்கு யோசிக்காது, பிடிக்க யோசிக்காது, உடனே ஒரு ஆக்ஷன் கொடுக்க பாருங்க. காதால் கேட்ட போதும், யாராவது உங்களை சின்ன லேசாக குற்றம் குறை சொல்லிவிட்டால் உடனே உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு எமோஷன் பொத்துட்டு வரும். எதையாவது பார்த்துட்டு அது பிடிச்சு போச்சுன்னா உடனே கை காலுங்க போயிடும். மூக்கு ஏதாவது வாசம் வந்துட்டா உடனே நாக்கு சுரந்து உடனே சாப்பிடணும்னு தோணும். சுவையான பார்த்துட்டா உடனே சாப்பிடணும்னு தோணும். அதே இது நல்லதுன்னு தெரிஞ்சா கூட ஒரு கஷாயம் இருக்கின்றது. கஷாயம் உடம்பு நல்லதா கெட்டதா அவள் புத்திக்கு போனா என்ன சொல்லுது, நல்லதுன்னு சொல்லுது. புலன் கேட்டா ஐயோ கசப்பும் சொல்லுது. இங்கே புத்தி சரி சொல்லுகின்றது, புலன் கசப்பு சொல்லுகின்றது. புலன் வழியா மனசு பிடிக்கலங்குது. அறிவுரை பார்க்கும்போது மனசு சரி செய்ய சொல்லுது. இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப எதை சொல்லணும்? அப்ப எப்ப அறிவு சொல்லுதோ, அறிவு சொல்லுவது மனம் உட்பட்டு விட்டால் நீங்க அறிவு சார்ந்த போயிட்டீங்க, புத்தி சார்ந்து போயிட்டீங்க. புலன் சொல்லுவது மனசு கேட்டு விட்டால் நீங்க புலன் சார்ந்து போயிடுறீங்க. இப்ப மனம் என்கிறது என்னன்னா, மனம் என்கிற அணிவிக்கின்ற ஒரு கருவி. அந்த மனம் எதை சார்ந்து ஈகின்றது அப்படிங்கிறது தான் இப்ப நீங்க முடிவு. இப்ப நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உணவு முறையாகட்டும், உணவு முறை எடுத்த என்ன எப்படி அறிவு சார்ந்த போயிட்டு இருக்கு,
புத்தி சார்ந்த போயிட்டு இருக்கு. புலன் சார்ந்த விஷயங்கள். நீ காலைல என்ன சமைக்கிறீங்க, காலை என்ன சாப்பிடணும், இன்னைக்கு இரவு என்ன சாப்பிடணும், எதை சாப்பிட்ட ஜீரணிக்கும், அப்படி நமக்கு பசிக்கலையா, இப்ப தேவையா, தேவை இருக்க தேவையில்லையா, இரவு சாப்பாடு அவசியமே இல்லையா, ஏன் தூங்க போறோமே, அப்படியே சாப்பிட கொஞ்சம் சாப்பிட்டா போதுமே, அப்படி பசிக்கிறதுக்கு என்ன வேலை பார்த்தோம், ஒரு வேலை பார்க்கலையே. இதுதான் புத்தி சொன்னா இப்ப ஏதோ சொல்ல வைக்குதா, சொல்றதுக்காக நீங்க அது கேட்குறீங்களா, கேக்குதா? இன்னைக்கு இப்ப மனசு சொல்லுது, இப்ப இரவு நேரம் சாப்பாடு சூடா ருசியா சாப்பிடணும் அப்படின்னு என்னது புலனுக்கு தான் அங்க கேக்குது. அப்ப புலன் அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, புத்திக்கு உள்ள கொடுக்கறது கிடையாது. ரெண்டாவது அது மட்டும் இல்ல, நீங்க அந்த புலன் சார்ந்த அறிவை மனசு பதித்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த சரி தவறு என்ற அறிவை எனக்கு பிடிச்சிருக்கு என்கிற மனசுல நீங்க ஃபிட் ஆகனால, அந்த இதுல சிக்கினதுனால அது புத்தி அங்கிறதுக்கு நீங்க போக விட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு புலன் சார்ந்த அறிவு தான், நமக்கு புலன் சார்ந்த அறிவுக்குள்ளேதான் மனது இயங்குகின்றது, புத்தி சார்ந்து போவதில்லை. அங்கே சரி தவறு என்று உணர்ந்தாலும் யாரா சொல்லப்பட்டாலும் அறிவு உட்படாது. ஏனென்றால் நீங்க புலன் சார்ந்த அறிவிலேயே நீங்க இயங்கி அதோடைய சுகத்துக்கே இன்ப துன்பத்துக்கே நீங்க சார்ந்து இருக்கிறீங்க. இப்ப மனசு என்ன ஆகுதுனால், மனசு பிடிக்கும் பிடிக்காது என்ற வரும்போதுதான் இங்கே மனம்தான் இயங்குகின்றது, மன அறிவு இயங்குகின்றது, அது புலன் சார்ந்து இயங்குகின்றது. புத்தி என்றதுக்கு சிந்தனை உட்பட்டு சரிதவறு உட்படாது, அதை ஒதுக்கி விடுகின்றது, மனம் சார்ந்துதான் இருக்கின்றது. அப்ப இந்த உலக வாழ்க்கையில் நான் இன்பம் துன்பம் அழிக்கின்றோம். எதை வைத்துக் கொண்டு? வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, பிரச்சனையா இருக்கு, சமாளிக்க முடியல, அப்ப என்ன? அப்ப இந்த உலக வாழ்க்கையில் நீங்க வாழ்கின்ற ஒரு நிலையில் இந்த காதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. இவர் ரொம்ப கெட்டிக்காரியா, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல வாழ்க்கை வாழ்றாரு. அப்ப யாரு கேட்கணும்? இந்த காது கேட்கணும். அப்ப இந்த உலகத்துல இந்த புலன் சார்ந்து வரும்போது இந்த மனம் எதை விரும்பி, காதால நான் என்ன பற்றி என்ன பெருமை பேசப்படுகின்றது, இந்த காது கேட்கும். நாக்குக்கு ருசி ருசி சாப்பிடணும், அப்ப நல்லா கிடைக்கணும், நம்ம நினைச்சமா சாப்பிடணும். நாக்கு ருசி, நாக்கு தாண்டி உடம்புக்கு என்னங்கிறது யோசிக்காது. நாக்கு ருசி ருசி என்ன கிடைக்கும், எது கிடைக்குது? கண்ணுக்கு அழகாத்தான் இருக்கணும், மூக்கு மனமா தான் இருக்கணும். எப்படி பார்த்தாலும் புலனுக்கு ஏற்ற மாதிரி உங்க மனம் டோட்டலாகவே அதுக்கு அடிமையாகி விடுகின்றது, மனம் அடிமைப்பட்டு விடுகின்றது. அப்ப மனம் என்ன உட்கார்ந்ததுனால் இந்த மனம் சார்ந்த அறிவு என்ன ஆகிறது என்றால், மனம் சார்ந்த ஒரு செயல் என்ன இருந்தால் அது விருப்பு வெறுப்பு என்ற நிலையில் உட்கார்ந்து விடுகின்றது. ஆசை உருவாகின்றது, எதிர்பார்ப்புகள் உருவாக்கப்படுகின்றது, வாழ்க்கை ஒரு பயமும் உருவாகின்றது. இப்ப மனம், அந்த மனம் எங்கே எந்த விஷயத்தில் உட்கார்ந்து விடுகின்றது? புலன் சார்ந்த விஷயத்தில் உட்கார்ந்து விடுகின்றது. இந்த புலன் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பரிசம் அப்படி ஒன்று சுகமா இருக்கணும்னா, இந்த வீடு நல்ல வசதி, எந்த கஷ்டம் வரக்கூடாது, உடம்பு எல்லாம் தூங்கணும், செய்யணும், வெட்டு இருக்கணும், கட்டில் இருக்கணும், சோபா இருக்கணும், இப்படி இருந்தா தான் என் புலன்கள் நல்லது, இல்லைன்னா என் புலன்கள் தாங்காது, உட்கார முடியாது அப்படிங்கிறது என்ன டோட்டலா அவங்களுக்கு அந்த புலன் சார்ந்த விஷயத்துக்கு. அப்ப எப்போ மனம் வசதிகள் தேடிக்கொண்டே இருக்கின்றது, சௌகரியங்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இந்த புலன்கள் உங்களுக்கு உண்மை நிரந்தர சுகம் கொடுத்ததா? நிரந்தரமா சுகம் கிடைக்குமா புலன்களுக்கு? அப்ப இன்பம் துன்பம் எது கொடுக்கின்றது என்றால் உங்கள் புலன்கள் வழியா கொடுக்கின்றது. நீங்க இந்த புலன்கள் விஷயத்திலிருந்து விடுபட வேண்டும். விடுபட்டால்தான் மனம் தெளிவு கிடைக்கும். இந்த புலன் சார்ந்த விஷயம் போக 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 நீங்க உலக விஷயத்துள் ரொம்ப ஒன்றி அடிமைப்பட்டு வாழ்க்கை மனம் அடிமைப்பட்டு இருக்கின்றது. மனம் உங்களை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்க மனம் உங்க சொல்ல கேட்கவே கேட்காது, நல்லா எடுத்துக்கொள்ளாது.
எப்பொழுதே அந்த மனம் மீண்டும் 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 அந்த அனுபவங்கள் வாயிலாக புலன் சார்ந்த அனுபவங்கள் வாயிலாகத்தான் உங்களுக்கு என்ன பண்ண அனுபவத்தை கொண்டு போயிட்டே இருக்கும். அந்த புத்தி வேலை பார்க்க விடாது, அந்த புத்தியை தாண்டி சிந்திக்க விடாது. இப்ப மனம் மீண்டும் மீண்டும் புத்தியை சார்ந்து போகின்ற பொழுது அறிவு சரி தவறு சொல்கின்ற பொழுது, ஆனால் அது முடியாது, சரி வராது, ஒத்து வராது, உடனே பேச தொடங்கும். அது ஏன் எதுக்குள்ள கேட்காது? ஏன்னா புலன்களுக்கு இன்பம் கிடைக்கணும். அப்ப புலன்கள் ஏன் சில நேரங்களில் துன்பம் கொடுக்கின்றது? புலன்கள் வாயிலாக புலன்கள் வேலாக உடம்புக்கு துன்பம் கொடுக்கின்றது. எப்படி ஒரு பொட்டை சாப்பிட்றீங்க, இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றீங்களா, சுகமா இருக்கு. ஆனா உள்ள போய் அது மக்கள் பண்ணும்போது, கோளாறு பண்ணும்போது, அது வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் போது, உடனே அந்த நேரம் புத்தி கொஞ்சம் எட்டிப்பாங்க. எப்பா இன்னமே சாப்பிடக்கூடாது, இதை போய் சாப்பிட்டு சும்மா ஒரு மணி நேரம் ஏதாவது கொஞ்சம் மாற்று வழி கிடைச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இது சாப்பிட்டு தொலைச்சிட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், அப்படி செஞ்சுட்டேனே, இது செய்யாம இருந்துக்கலாம்ல, சொல்லாம இருக்கலாம்ல, கேட்காம இருந்துக்கலாம், பார்க்காம இருந்துக்கலாம்ல, ஏன் போய் பார்க்கணும், செய்யணும், சாப்பிடணும், செய்யணும் அவசியமா அப்படிங்கிறது எப்ப உடலில் ஏதாவது துன்பம் ஏற்படுகின்ற பொழுது, அந்த உடம்புக்கு மனசு கஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது, அந்த புலன்வழி விஷயத்துல ஏதாவது கஷ்டம் ஏற்படும் பொழுது, ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது, உன்னை இகழ்ச்சிப்படுத்தும் போது, உடனே காது வழியா ஒரு கஷ்டம், அப்ப நாக்கு வழியா ஒரு கஷ்டம், இந்த பரிசு வழியா ஒரு கஷ்டம் வரும்போது, அப்பா என்ன பார்க்க கூடாதுப்பா, கேட்க கூடாதுப்பா, சாப்பிடக்கூடாதுப்பா, அப்ப ஒரு அடி வாங்கும்போது, துன்பம் வரும்போது உடனே என்ன ஆயிருது? புத்தி கொஞ்சம் வேலை பார்க்குது. அந்த புத்தி சரி தவறுக்கு ஒத்து போகுது அந்த அறிவு. ஆனா ஒரு 3 நாள் தாண்டி போட்டா என்ன ஆகுது? இந்த உடம்புலாம் சரியா போயிடுச்சு. அப்ப உடனே மீண்டும் அந்த புலன் சார்ந்த இன்பத்துக்கு போகுது. அப்ப ஏன் இவ்வளவு அடிபட்டு ஏன் போகுதுனால், இந்த புலன்கள் விஷயங்கள் எல்லாம் சில நேரங்கள் இன்பமும் சில நேரங்கள் துன்பமும் மாறி மாறி வருவதனால் மீண்டும் மீண்டும் அந்த இன்பத்தை, மீண்டும் மீண்டும் துன்பத்தை, இன்பத்தை அணிவித்து துன்பம், துன்பத்தை அமைத்துக் கொண்டு ஒரு இன்பம், இப்படியே மாறி மாறிதான் அந்த புலன் சார்ந்த அறிவுக்கு தான் சொல்லி. அந்த புலன் சார்ந்த அறிவு நல்லா தெரிஞ்சுக்கணும். கண்ணால பார்க்கக்கூடிய காட்சிகள் அழகு, அழகின்மை என்ற விஷயம் 2, காதால இகழ்ச்சி புகழ்ச்சி என்ற 2 விஷயங்கள், மூக்கால மனம் நாட்டு என்ற விஷயங்கள், நாக்கால சுவை அசுவை விஷயங்கள், பரிசத்தால சுபம் அசுபம். இந்த விஷய அறிவுரை யார் ஒதுக்குறாங்களோ அவனுக்கு தான் மனம் அடங்க தொடங்கும். அதுவரை மனம் அடங்காது. இந்த அஷ்டவக்ர கீதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜனக மகாராஜ் சீதையோட அப்பா, பெரிய ராஜ்யத்தில் அரசன். அவருக்கு ஞானம் பிறந்த கதையே பெரிய கதை. அஷ்டவக்ர மூலியமாக ஞானத்தை பெறுகின்றார், ஞானத்தை உணர்கின்றார், பிரம்ம அனுபவத்தை அணிவிக்கின்றார். பிரம்ம அனுபவத்தை அணிவித்த பின் அவர் அடுத்து அந்த பிரம்மனிலிருந்து விட்டு மீண்டும் குரு சிஷ்யம் பாவனையில ஒரு சம்பாவம் நடக்கின்றது. அந்த கலந்துரையாடல அப்பொழுது முதல் கேள்வி என்னன்னா, இந்த ஞான முக்தி அவாவின்மை, ஞான முக்தி அவாவின்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்ப, ஒரு வாசம் வரும். இந்த உலகத்தில் ஞானத்தையும் முக்தியையும் அவாவின்மையும், ஞானத்தையும் முக்தியும் அவாவின்மையும் பெறுவது எப்படி அப்படிதான் முதல் கேள்வி கேட்கிறார். இப்படி பிரம்மஞானத்தை உணர்ந்த பின் நடக்கூடிய உரையாடல். நம்ம பிரம்மஞானத்துக்கு போகல, அவர் அணிவிச்ச பிறகு அந்த நிலையை உணர்ச்ச பிறகு அதுக்கு டேஸ்ட், இந்த டேஸ்ட் அணிவிச்ச பிறகு கேட்கிற கேள்வி. ஞானத்தை, இந்த பிரம்மஞான அனுபவத்தில் இருப்பதற்கு உண்டான ஞானம், பிரம்மஞானத்தை இருப்பதற்கு உண்டான முக்தி, பிரம்மஞானத்தை இருப்பதற்கு உண்டான விடுதலை எது அப்படிங்கிற கேள்வி வரும்போது, இந்த அஷ்டவக்ர கீதை சொல்லக்கூடிய முதல் வாசகமே, அன்பா நீ முக்தியை விரும்புவேன், நீ முக்தியை விரும்புவேன், புலன்வழி விஷயங்களை நஞ்சு என தள்ளு, புலன்வழி விஷயங்களை
நஞ்சு எண்ணத்தல். இப்ப நஞ்சு அப்ப என்ன? நீ இந்த புலன் வழியாக அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷய அனுபவங்களும் நஞ்சாகப்பார். பார்க்கின்ற பொருட்கள் அழகு அழகில்லை என்பது நஞ்சாகப்பார். கேட்கின்ற விஷயங்கள் இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ நஞ்சாகப்பார். நுகர்கின்ற வாசனையில் மனம் நாட்டத்தை நஞ்சாகப்பார். சுவை கசப்போ இனிப்போ நஞ்சாகப்பார். அப்ப இந்த பரிசம் நஞ்சாகப்பார். இதையெல்லாம் நீங்கள் இரண்டையும் ஒதுக்கி விட வேண்டும். அப்பொழுதுதான் மனம் அங்கே அடங்கி தெளிவு பெறும். இல்லை என்றால் மனம் இந்த புலன் சார்ந்த அறிவுக்குள் போய் சிக்கி உங்களுக்குள் விருப்பு வெறுப்பு என்ற நிலையும் ஆசையும் பயமும் எதிர்பார்ப்புக்குள்ளும் உள்ள மனமாக மாறிவிட்டால் நீங்கள் புலன்களுக்கு அடிமையாயிருப்பீர்கள். நீங்கள் உண்மையான மனித நிலையில் இருக்கின்ற ஆறாத அறிவுக்குள் சிந்தனைக்கு போகவே மாட்டீர்கள். இப்பொழுது புத்திக்கு செல்கின்றோம். புத்தி சார்ந்து அந்த புத்தி சரி தவறு என்று நிலைக்கு போக வேண்டும். அப்ப புலன்கள் அடுத்து ஒதுக்கிவிடு. அப்ப உங்க புத்தி தெரியுது சரி தவறு என்று. உங்களுக்கு தெரியாதா? ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுது. எது? இந்த புலன் அறிவுக்கு, இந்த மனம் புலன் அறிவுக்கு போகுது. ஏன்னா அந்த ஐஸ்கிரீம் ஜில்லுன்னு இருக்கும், சுகமா இருக்கும், விழுக்கும் விழுங்கும், இந்த சுவை கிடைக்கும். அப்படி அந்த விஷய அறிவுக்குள்ளே அகப்பட்டு அது கேட்கின்றது. கொஞ்சம் சிந்திச்சு நீங்க புத்திக்கு போனீங்கன்னா ஐஸ்கிரீம் வேண்டாம்ப்பா, ஐஸ்கிரீம் உடம்புக்கு கெடுதல், இதில் பல கலப்படங்கள் இருக்கின்றன, சாப்பிட காய்ச்சலோ உடம்பு அமிழ்த்தமே ஏற்படும் என்றெல்லாம் உங்க புத்தி தெளிவா தெரிஞ்சு. அப்ப புலன்கள் விஷயங்களை போய் நீங்க சிக்கிட்டீங்கன்னா இந்த இந்த அறிவு வேலை பார்க்காது. புலன் விஷயத்துல சிக்கவில்லை என்றால், அந்த விஷயம் சிக்கவில்லை என்றால், நஞ்சா தள்ளிவிட்டால், அந்த சுவைக்கும் அசுவைக்கும் தள்ளிவிட்டை என்றால், இப்போ ஒரு கஷாயம் வருகின்றது, வேப்பிலை கஷாயம், அந்த வந்து மூஞ்சி சுழிக்கின்றது. ஏன் விஷயத்துல கசப்பு என்ற விஷயம். ஐஸ்கிரீம் பிடிக்கும் போது அது என்ன இனிப்பு என்ற விஷயத்துல. ஆனா அறிவு சொல்லுகின்றது, புத்தி சொல்லுகின்றது, என்ன சொல்லுகின்றது? வேப்பிள்ளை சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி, கிருமி நாசினி, இது வாரத்துக்கு ஒரு முறை குடித்தால் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இப்படி ஒரு பொருள் இருக்கின்றது. ஆனா புத்தி சொன்னா, எப்ப நீங்க புலன் சார்ந்த அறிவிலிருந்து விடுபட்டு மனம் எப்போது புத்தி சார்ந்த ஒரு விஷயத்துக்குள் நீங்க அறிவு இதுவோ அதை நீங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது மனம் அங்கே கட்டுப்படுகின்றது, புத்திக்கு செல்கின்றது. அந்த புத்திக்கு செல்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பொறுமை என்ற முதல் ஸ்டெப். பொறுமை எங்கேருந்து வரும்? புலன்களில் இருந்து விடுபட வேண்டும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வேறுபடாது. இப்போ புத்திங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது, அது ஆறாத அறிவா கொடுக்கப்படுகின்றது. அது சரி தவறா பார்க்கின்ற நிலை இருக்கின்றது. இந்த சரி தவறுக்குள்ள போய் பார்க்கணும். நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்வு, இப்படி இதுக்குள்ள புத்தி போய் அதுக்கு மனசை நீங்கள் முதலில் பக்குவப்பட வேண்டும். அங்கே புத்தி இயங்கின்ற பொழுது உங்களுக்குள் கிடைக்கூடியதுதான் முதல்ல பொறுமை என்ற ஒரு நிலை ஏற்படும். நீங்க புத்தி போனா பொறுமை வராது, நீங்க புலன் போயிட்டா பொறுமை கிடைக்காது. ஆன்மீகத்திலையும் சரி, மனிதனுடைய முதல்ல வந்து பொறுமை என்ற குணம் தான் அடிப்படை. இந்த பொறுமை என்று இல்லை என்றால் அவனால் எதையுமே சாதிக்க முடியாது, எதையுமே தன்னை கடந்து செல்ல முடியாது. பொறுமைக்கு அவசியம். அப்படி என்றால் நீங்கள் புலன்களிலிருந்து விடுபட வேண்டும். எப்ப நீங்க பொறுமைக்குள் வர்றீங்களோ அப்ப உங்களுக்குள்ள ஒரு நேர்மையான வழி தெரியும், சரியான வழி தெரியும். நீங்க புலன் சார்ந்து போகும்போது உங்களுக்கு பொறுமை இருக்காது. ஆத்திரமும் அவசரம் கோபம் காம குரோதம் இதுதான் உங்களுக்கு நிலைநிறுத்தி இருக்கும் மனசு. அப்ப பொறுமை இருக்கிற போதுதான் உங்களுக்கு நேர்மையான வழி. அதை எப்படி கையாள்வது, அதை எப்படி நாம் உள்வாங்கிக் கொள்வது, எப்படி அணுகுவது, அப்ப அதை ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் எங்க வரும்னா நேர்வழி, நேர்மை அப்படி வரும்.
அப்பொழுது நீ நேர்மையான வழிக்கு செல்கின்ற பொழுதுதான் அடுத்ததாக உங்களுக்கு குணம் வந்து அந்த புத்தி வந்து வாய்மைக்குள் செல்லும். வாய்மை என்றால் அது உண்மை என்ன, யதார்த்தம் என்ன, ஒரு புரிதலை கொண்டு வரும், ஒரு வாய்மையை கொண்டு வரும், உண்மை புரிய ஆரம்பிக்கும். வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, வீட்டுக்காரோ ஒரு எமோஷன் பேசுறாங்க, இப்போ புலன் வழி இங்கே உங்க அவமானப்படுத்தப்படுது, இல்ல குறை சொல்லப்படுகின்றது. புலன் வழி போயிட்டீங்க, உடனே நீ எப்படி சொல்லலாம், ஏது சொல்லலாம், என்ன சொல்லலாம் அப்படி நீங்க போயிருவீங்க. ஆனால் புலன் சார்ந்து இல்லாமல் நீங்கள் புலன் விஷயங்கள் ஒதுக்கிவிட்டு நீங்கள் புத்தி சார்ந்து போய்விட்டால் அங்க பொறுமை பிறக்கும், பொறுமை நேர்வழி பிறக்கின்றது. அப்பொழுது வாய்மை என்ற இன்னொரு குணம் வருகிறது. அப்பதான் ஏன் கோவப்படுறாங்க, எதுக்கு கோவப்படுறாங்க, இது ஒரு பின்புலம் என்ன இருக்கின்றது, என்ன காரணத்திற்காக, அந்த உண்மை நோய் பயன்கள். அப்போது தயை பிறக்கும். அடுத்த தயை பிறக்கும். தயை என்பது என்ன, ஒரு அன்பு. ஓ இது காரணம், இவங்களுடைய காரணம் இதுதானா, இந்த கோபத்துக்கு காரணம் இதுதானா, அப்பொழுது இவரிடம் நாம் இப்பொழுது இந்த கோபத்தை நாம் தணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிறக்கும். அப்பொழுது உண்மை புரியும், அவளுக்கான ஆத்திரம் என்ன, கோபம் என்ன, இதோடைய பின்புறம் என்ன புரிய ஆரம்பிக்கும். எப்பொழுது விஷயம் சொல்லக்கூடிய அந்த பெண் விஷயத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் அதை பொறுமையாக புத்தியை பயன்படுத்தி நீங்க பொறுமையாக கேட்கின்ற பொழுது அது நேர்மை வாயும் தயம் பிறக்கும். அது பிறகு புரிதல் ஏற்பட்டவுடன் திருப்திகரமாக ஒரு செயலை செய்வீர்கள், அது திருப்தி இருக்கும். பொறுமை, நேர்மை, வாய்மை, தயை, திருப்தி ஐந்து எப்போது வருகின்றதோ அப்பொழுதுதான் நீங்கள் புலன் அறிவுகளை விட்டு நீங்கள் மனம் பிடிக்கும் பிடிக்கவில்லை, விருப்பு வெறுப்புகள் கடந்து, ஆசை பயத்து கடந்து, எதிர்பார்ப்பு கடந்த நிலையில்தான் என்ன பிறக்குது உங்களுக்கு, இந்த புத்தி உங்களுக்கு பொறுமைக்கு சொல்கின்றது. அங்கேதான் நிதானம் சமாதானம் கிடைக்கின்றது. அந்த அறிவை நோக்கி தான் பயணிக்கும். அப்ப இந்த புத்தி எப்போ சரித்தவறு செல்கின்றதோ அங்கேயும் ஒரு சில அறிவுக்கு நமக்கு பிரச்சனை இருக்கும். இந்த சரி தவறு என்பதை, நல்லது கெட்டது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சிந்தனை அறிவு வரும்போது இப்பொழுது அதுக்கு விடை கிடைக்காம யோசிப்போம். அங்கே திருப்தி இருக்காது, நிம்மதி இருக்காது. அது ஒரு அந்த அறிவு மீண்டும் மீண்டும் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு நடந்து கொண்டாரு. சரி தவறு சொல்லிடுவீங்க. இன்னைக்கு சரியா இருக்கிற நாளைக்கு தவறா மாறலாம், இன்னைக்கு தவறுங்க சரியா மாறலாம். புத்தி ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களுக்கு வேலை பார்க்கும், அதுக்கு மேல வேலை பார்க்க முடியாது, சிந்திக்க முடியாது. அப்போ இந்த உலக விஷயத்தோட நீங்கள் வாழ்ந்தா கூட அந்த சரி தவறு சொல்லக்கூடிய நிலை கூட மாறிக்கொண்டே இருக்கும். காலத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எதுவும் தீர்மானிக்க முடியாது. நீ சரி நினைச்சுப்பா தப்பாகுது, கஷாயம் சாப்பிட்டோம், நல்லதும் சாப்பிட்டோம், ஆனா சில அதுவே நமக்கு கெடுதல் ஆகலாம். நன்மையும் தீமையும் விளைவிக்கலாம். புத்தியத்தை வளர்த்தோம், அதுக்கு அடிமை கிடையாது. அங்கேயும் ஒரு அறிவு நிலையிலும் புத்தி லெவலையும் நமக்கு என்ன இருக்கு, ஒரு தேக்கம் இருக்கின்றது. அப்போ புத்தியோட நோக்கம் என்ன, அந்த மனம்ங்கிறது புத்தியோடு நீ வாழ்ந்தால் கூட அங்கே ஒரு அழுத்தத்தோடு மனநிலை தான் பெறும். ஏனென்றால் மாற்றத்துக்குரிய இடத்துலதான் நீ சரி தவறு பார்க்கறீங்க. இந்த உலக மாற்றத்தோட விஷயங்கள். இப்ப மாற்றத்துக்கு உட்பட்ட உலக விஷயத்தோடு போகின்ற போது சரி தவறு சிலங்க மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க சரியா செய்தது கூட தவறாகும். மனசு இவ்வளவு யோசிச்சு செஞ்சோம், கரெக்டா செஞ்சோம், அப்பயே தப்பு நடந்துட்டு இருக்கே, தவறா போச்சு. அன்னைக்கு கரெக்டா இருந்தது, சரிதான் சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. அப்ப அது நிலையற்றதாக இருக்கின்றது. ஒண்ணு புலன் சார்ந்து போகும்போது அடிமையாகி விடுகின்றோம். புத்தி சார்ந்து போகும்போது அது வெளிப்பாடு இருந்தால் கூட அதுவும் உங்களுக்கு ஒரு நிறைவு கொடுக்காது. அங்கேயும் ஒரு குழப்பமான மனநிலை வந்து கொடுத்து. இப்போது அந்த புத்தியோட நோக்கம் என்ன, அந்த புத்தியோட சிந்தனை என்ன, அந்த சிந்தனை நோக்கம் என்றால்
அதையும் தாண்டி நுட்பம் என்ன அறிவு, என்ன உண்மை, என்ன ஞானம், என்ன மெய்யறிவு. புத்தின் மாய அறிவு வரைக்கு உட்பட்டிருக்க வரைக்கும் நீங்க தீர்வை ஏற்படுத்த முடியாது. அது நிரந்தரமான இந்த புத்தி கடந்த ஒரு உணர்வுக்கு செல்ல வேண்டும். அத ஆத்ம அறிவுக்கு செல்ல வேண்டும், உண்மை அறிவு செல்ல வேண்டும், நிரந்தரமான செல்ல வேண்டும். இப்போ புத்தியோட நோக்கம் என்ன? மனம் என்பது அணிவிக்கப்படுகின்றது, அது புலன் வழியாக அணிவிக்கப்பட வேண்டும், அந்த புலன்ல இருந்து விடுபட வேண்டும். பின்பு அந்த புலன் அறிவிலால் ஏற்பட்ட மனதுக்கு ஒரு அறிவு இருக்கின்றது, அது பிடிக்கும் பிடிக்கல என்ற நிலையில மாட்டிக்கொள்ளும். பின்பு புத்தியை பயன்படுத்துகின்ற பொழுது சரி தவறு நிலையை மாட்டிக்கொள்ளும். இன்னைக்கு எவ்வளவோ படிப்பாங்க, வேதங்கள் சாஸ்திரம் படிப்பாங்க, அது என்பது உலக வாழ்க்கையில் சரியாக நான் வாழ்வியல் முறையை பற்றி பேசியிருக்கோம். நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படிதான் சிறப்பு, அதெல்லாம் ஒன்று சொல்லிக் கொடுத்து புத்தியை சரியா பயன்படுத்தும் நிலை கொண்டு சென்றால் கூட அதுவும் நிலையற்றதாக இருக்கின்றது, அதுவும் மனசு பாதிக்கும். அப்படி என்றால் நீ சரியா செய்தால் கூட உங்களுக்கு வரக்கூடிய அனுபவங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்க மனசு பிடிக்காத மாறுகின்ற பொழுது அதுலேயும் சில இன்ப துன்பத்துள் மாட்டிக்கொள்ளும். அப்ப புத்தியோடைய நோக்கம் என்ன? உண்மை அறிவுக்கு செல்வது. இப்ப உண்மை அறிவு என்ன? இப்ப பொய்யறிவு என்பது என்ன? பொய்யறிவு மூலியமாக கண்களால் பார்த்ததும் கண்களால் பார்த்தும் காதால் கேட்டதும், கண்கள் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்யன். கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய்யும். பொய்யுங்கிறது என்ன? கண்ணால பார்க்காத, காதால கேட்காதத, கண்ணால பார்க்காதத, காதால கேட்காதத நீ சொன்னீங்கன்னா பொய். இங்க என்ன சொல்றாங்க? கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும். ஏனென்றால் அது உங்க அனுபவத்துக்கு உண்மையா இருந்தா கூட உண்மையிலே அது உண்மை இல்லை, போயிருது. இப்ப புத்தி இன்னும் நுட்பத்துக்கு போகின்றது. இப்ப புத்தி என்ன நுட்பத்துக்கு போறது? அப்ப இவ்வளவு மாற்றங்களோடு கூடிய இந்த உலகத்துல சரி தவறு அப்படி பார்க்கின்ற பொழுது சரி நிலையற்றதா இருக்கின்றது, தவறு நிலையற்றதா இருக்கின்றது. சட்டங்கள் எடுத்துக்கோங்க, பொதுவாக எடுத்துக்கோங்க. சட்டம் இருக்கின்றது, சட்டத்தை ஒரு நாளைக்கு அப்போ சரிங்கிற சட்டம் மாத்திரம். அப்ப காலத்துக்கு தகுந்த மாறிக்கொண்டே இருக்கின்றது சரி தவறுகள்லாம். அப்ப ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி உடைய வாழ்க்கை முறை சரி தவறு அது இருக்காப்ப? இப்ப நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த கூட சரி தவறுகள் இப்ப இருக்கா? இன்னைக்கு சரி தவறு ஒண்ணு இருக்கின்றது, நாளைக்கு இருக்குமா? சகஜமா மாறிவிட்டு வாழ்க்கை அனுபவங்களை பார்த்திருக்கிறீங்க. அப்ப அது புத்தி சார்ந்து கூட நீங்கள் ஒரு நிலையான உறுதியான ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியும். இப்ப எது உண்மையா இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற அறிவு என்னன்னா, அது கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த விஷய அறிவாகட்டும், அதை சார்ந்த மனம் எடுத்துக்கொண்ட நிலையாகட்டும், அறிவாகட்டும், இந்த புத்தி அறிவாகட்டும், எல்லாமே எது அடிப்படை ஆதாரமாக இருக்கின்றது. எது இல்லாமல் உங்களுக்கு இந்த உலகமே, இந்த மாற்றங்களோ, இந்த புத்தியோ, இந்த மனமோ, இந்த புலன்களுக்கோ செயல்படாத ஆதாரம் இல்லாமல் இதெல்லாம் வராது. லைட் வெளிச்சமா இருக்கு, நான் வெளிச்சத்தை அணிஞ்சிட்டு இருக்கேன், பிடிச்சிருக்கு. கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா, லைட் இல்லைன்னா, வெளிச்சம் இல்லைன்னா தெரியாது. இப்ப வெளிச்சம் இல்லை, அணிக்க முடியல, பார்க்க முடியல. வெளிச்சம் வந்துச்சு, பார்க்க முடியுது. எதனால? லைட் வச்சு. இப்ப லைட் நல்லதா கெட்டதா? லைட் நல்லது. எப்ப? இருட்டு நேரத்துக்கு.
சரி, லைட் எங்க வந்தது? ஃபேன் ஓடுது, ஒரு பக்கம் ஃபேன் ஓடுது, ஒரு பக்கம் லைட் இருக்குது. இந்த ரெண்டையும் அணிவிச்சுதான் இருக்கிறார். இந்த ரெண்டுக்கு அணிவிக்கிறதுக்கு எது ஆதாரமா இருக்கின்றது? அப்ப உள்ள மின்சாரம் இருக்கிறது. மின்சாரத்தின் மூலியமாக இது வெளிச்சம் என்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது. மின்சாரத்தின் மூலியமாக இது காற்று என்ற அனுபவத்தை கொடுக்கின்றது. அங்கே வடிவம் வேற, இங்கே வடிவம் வேற, ஆனா ஆதாரம் மின்சாரம் ஒன்றை வைத்துக் கொண்டுதான். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஆதாரமாக ஒன்றை வைத்துக் கொண்டுதான் எல்லாம் இயக்க முடிகின்றது. அதெல்லாம் எதுவுமே இயங்காது. அப்ப அது எங்க செல்ல வேண்டும் என்றால், உங்க நுட்பம் எங்க செல்ல வேண்டும் என்றால், உங்க புத்தி எங்க செல்ல வேண்டும் என்றால், புலன்கள் சார்ந்த மனம் இருக்கக்கூடாது, மனம் சார்ந்து புத்தி செயல்படக்கூடாது. புலன் சார்ந்த மனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது, எல்லா அனுபவங்களை வைத்துக்கொண்டு. புலன் சார்ந்த அனுபவம் வைத்துக்கொண்டு மனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மனம் என்கிறது என்பது என்ன? எண்ணங்கள் தொகுப்பு. அது எப்படி இருக்கின்றது? பிடிக்கும் பிடிக்கல, அது அடிப்படை இயங்கி இருக்கின்றது. புத்திங்கிறது என்னது? மனதை கடந்த ஒரு நிலை. அது சரி தவறு என்ற முடிவு செய்து மனதை மாற்றி கட்டுப்படுத்தி அதை இயக்க செய்கின்றது. ஆனால் இதுவும் ஒரு விதமான குறைபாடா இருக்கின்றது. சரி என்பது தவறாயிரு, தவறு சரியாயிருக்கு. அப்ப எது நுட்பமா இருக்கின்றது? தாண்டி பார்த்தால் அங்கே ஒரு ஆத்ம நிலை, இறைநிலை இப்படி. அப்ப உங்களுடைய புத்தியாகட்டும், மனமாகட்டும், புலன்களாகட்டும் எதை அடிப்படையாக கொண்டு அறிவு வேலை பார்த்து விட்டால், இந்த புலன்களாலோ மனதாலோ உங்கள் புத்தியால் எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படி உணர்கின்றதோ அந்த இடத்துல நீ இருக்கணும். அந்த நுட்பங்கள் சொல்கின்ற பொழுது எல்லா மாற்றங்களுக்கும் மாற்றத்திலும் மாறாதாக இருக்கின்ற, எல்லா மாற்றங்களுக்கும் மாறாத இருக்கின்ற, ஆதாரமா இருக்கின்ற நுட்பம் எதுவா இருக்கின்றதோ அதுதான் நமக்கு உண்மையான அறிவா இருக்கின்றது. அந்த அறிவை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த அறிவை பிடித்துக் கொண்டு புத்தி செயல்பட வேண்டும், மனம் செயல்பட வேண்டும், புலன்கள் செயல்பட வேண்டும். அப்ப புத்தி செயல்பட்டா கூட ஆதாரத்தை விடக்கூடாது. மனம் அணிவித்தால் கூட, பிடிக்கும் பிடிக்கனால் கூட ஆதாரத்தை விடக்கூடாது. இது புலன்கள் விஷயங்கள் எப்படி சென்றாலும் ஆதாரத்தை விடக்கூடாது. ஆதாரம் நிரந்தரமானது. அந்த நிரந்தரமான அறிவுக்குள் சென்று கொண்டு புலன்கள் எப்படி இருந்து அணிவித்தாலும், மனம் எப்படி இருந்தாலும், புத்தி எப்படி செயல்பட்டாலும் ஆதாரம் நீங்கள் தெளிவாக அந்த அறிவை பிடித்துக் கொண்டால் இதனால் எந்தவித பாதிப்பு வராது. இப்ப நீங்க இருக்கிறீங்க, குடும்பத்துல இருக்கிறீங்க, பல உறவுகளோடு இருக்கிறீங்க, பல எண்ணங்களோடு இருக்கிறீங்க, பல வித்தியாசமான குணாதிசயோடு இருக்கிறீங்க, ஒவ்வொருக்கும் முரண்பட்டு இருக்கிறீங்க, ஒத்தும் போறீங்க, ஒத்து போன விஷயங்களை திருப்பி அது முரண்பட்டு போறீங்க, முரண்பட்டவைகள் எல்லாம் ஒத்து போகின்றது. காலத்தை மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இவைகள் எதுவா இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், எதுவா நடக்கட்டும், அதுல சிக்கின்ற பொழுது இன்பம் துன்பம் என்ற நிலையில் சிற்றின்ப வேட்கையில் துன்பமே, சிற்றின்ப வேட்கையில் துன்பமே நிலையா இருக்கின்றது. அப்ப நீங்கள் இந்த அறிவை உண்மைக்குள் உண்மையான ஆதாரமான அனைத்துக்கு ஆதாரமா இருக்கின்ற பரம்பொருளோடு நீங்க அறிவு அப்படிங்கிற நிலையிலிருந்து அந்த அறிவு செயல்பட்டால் நீங்க அனைத்தும் உங்களுக்கு அந்த ஆதாரத்தின் உணர்வுதான் தெரியும் தவிர விஷய அறிவோ, மனதினுடைய அறிவோ, இல்ல புத்தியுடைய அறிவோ இங்க இருக்கலாம். ஆனால் அதனால் நீங்க எந்த விதமான பாதிப்பு அடைவது, அந்த பாதிக்கப்படாத அந்த உண்மை அறிவு நிலை பெற வேண்டும் தான் உங்களுடைய நோக்கம். அதுதான் அந்த புலன்களுக்குடைய அணிவிக்க வேண்டியது. அப்பொழுது நீ பார்க்கின்ற எந்த பொருளாகட்டும், அழகு அழகில்லை, மனம் நாட்டம், சுவை அசுவை, இகழ்ச்சி புகழ்ச்சி, இந்த பரிசு அளிக்கின்ற சுக துக்கங்கள், இவைகள்லாம் எதன் அடிப்படையானது, எது ஆதாரம் கொண்டுள்ளது என்றால் அந்த நுட்பமான உண்மை அறிவை ஆதாரமாக கொண்டு இங்கே காட்சி அளிக்கின்றன, உணர்கின்றன, அணிவிக்கின்றன பார்க்கின்ற பொழுது நீங்க அந்த ஆதாரத்தை பிடிக்கின்ற பொழுது இங்கு விஷய அறிவு உங்களுக்கு எந்தவித பாதிப்பு இல்லாமல் அங்கே நுட்பம் எதுவோ அதை பார்க்கணும். இது எப்படி நான் புரிந்து கொள்வது என்றால், ஒரு நகைக்கடை இருக்கின்றது.
நகைக்கடைக்குள்ள போறீங்க, நகைக்கடை இருக்கின்றது. அந்த நகைக்கடையில ஒரு திருடன் போறான். தங்க நகைக்கடை. அந்த திருடன் தங்க நகைக்கடைக்குள்ள போகும்போது கண்களா பார்க்கின்றான். அங்க செயின் இருக்கின்றது, மோதிரம் இருக்கின்றது, வளையல் இருக்கின்றது, மூக்குத்தி இருக்கின்றது, நெற்றிச்சுடி இருக்கின்றது. விதவிதமா பார்த்தாலும் அந்த விஷயங்கள் அழகா இருக்கின்ற, அழகில்லை, புது மாடல், பழைய மாடல் அப்படிங்கிற எதையாவது அவனை யோசிப்பானா? பார்க்கின்ற காட்சியில தெரிகின்றது. ஆனால் அவனுடைய சிந்தனை எல்லாம் அதெல்லாம் தங்கம் என்ற ஒரே ஒன்றுக்குள்தான் அடங்கிவிடும். கண்களால் விதவிதமா பார்த்தாலும், காதால் விதவிதமா கேட்டாலும், மூக்கால் நுகர்ந்தாலும் அங்கே அவன் பார்க்கக்கூடிய ஒரே ஒன்று தங்கம் மட்டுமே. எல்லாம் அழிட்டு வருவான். நீங்க நகை கடை வாங்கும்போது, நகை வாங்கும்போது நீங்க ஒவ்வொன்றும் பார்ப்பீங்க, 10 டிசைன் பார்ப்பீங்க. இதோட சிறப்பு, இதோட சிறப்பு, அதோட சிறப்பு. ஆனால் அந்த திருடன் அவன் கண்களுக்கு நகை மட்டுமே தெரியும். ஆனா நீங்க விலைக்கு நகை வாங்க போனீங்கன்னா விதவிதமா தெரியும். அப்போ தங்கம் என்ற ஒரே மதிப்புடைய அந்த பொருள், நீங்க நல்ல பொருள் சொல்லி நீ வாங்கிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு பிடித்த கண்களுக்கு உங்களுக்கு பிடித்த ஒரு நகை வாங்கிட்டு வந்துட்டீங்க. உங்களுடைய நண்பர்கிட்ட காமிக்கிறீங்க. பார்த்தவன் சொல்றாரு, என்ன இந்த நகை வாங்கிட்டு வந்திருக்கு, இது பழைய மாடல் ஆச்சு, இந்த டிசைன்ல பழைய மாடல் ஆச்சு, புது மாடல் கிடைக்கவில்லையா, எவ்வளவு நகை இருக்கு, இதை போய் வாங்கிட்டு வந்திருக்க நீ அப்படின்னு கண்கள் பார்த்து என்ன சொல்லிச்சு, அழகு அழகுல போயிடுச்சு. ஆனா வீட்டுல வந்து சொல்றீங்க கேட்கும் போது காதால, ஐயா சரியில்லாத நகை, என்ன மோசமான நகை, பழைய மாடல் சொன்ன உடனே இந்த காதை இகழ்ச்சி, கண்களுக்கு அழகு பார்த்தது பிடித்திருந்து காதை இகழ்ச்சி வந்து ஐயோ பிடிக்கல. இப்ப புரியுதா? இப்ப கண்ணுடைய விஷயங்கள் என்னன்னு. ஆனா திருடன் என்ன சொல்லுவான், தங்கம் தானே, இது வித்தா என்ன கிடைக்கும், இவ்வளவு கிடைக்கும்ல, அது எதுவா இருந்து போகுது, தங்கம் தானே அப்படி மட்டும் பார்ப்போம். அவனுக்கு அது உருவாகுது. இப்ப மதிப்பு அங்க உள்ள நுட்ப பார்க்கும்போது தங்கம் மட்டுமே. அவன் தங்கம் மட்டும் பாக்குறான், நீ நகையை பாக்குறீங்க, நீ விஷயத்த பாக்குறீங்க, அவன் நுட்பத்தை பார்த்துறான். அவனுக்கு மதிப்பு புரியுது, உங்களுக்கு மதிப்பு தெரியாம இதுல போட்டு அழுது. இதுதான் இந்த உலகத்துல நீங்க பார்க்கின்ற விஷய அறிவுகள் எல்லாம் உங்களை ஏதோ வகையிலே இன்ப துன்பத்தை திக்க வைக்கும். அது மனம் ஆட்பண்ணி விட்டால் பிடிக்கும் பிடிக்கவில்லை போய் அந்த அறிவாக உங்களுக்கு பதிவாகிவிடும். பிடிச்சிருக்கு பிடிக்கல அந்த அறிவா பதிவேற்படும். இங்க சரி தவறு போகும்போது அது மனசுக்குள்ள போய் தவறு நடக்கின்ற பொழுது, மாற்றம் நடக்கின்ற பொழுது உங்களுக்கு கொள்ளும். எல்லாத்தையும் விட்டு எல்லாமே ஒரு அடிப்படையான அந்த அறிவை பார்த்து விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, கொஞ்சம் பாதிக்கப்படாத நிலை அந்த நுட்ப அறிவுக்குள், உண்மை அறிவுக்குள், ஞானத்துக்கு பின்னால் இந்த பக்தியுடைய முடிவில் எது இருக்கின்றது. இது கொஞ்சம் ஆன்மீக வழியில பேசும். இப்ப ஆத்மா நீங்கள் அறிவோடு நீங்கள் இருந்தால் மட்டுமே இந்த அறிவு மேற்றே கிடையாது. உங்க ஆத்ம அறிவு மீட்டு நல்லா ஓடும். இந்த அறிவெல்லாம் மேற்று கிடையாது, ஒரு மேற்றே கிடையாது. அது புத்தியில இருந்தாலும் சரி, மனசுல இருந்தாலும் சரி, பெண்கள் மேற்று கிடையாது. அந்த ஆத்ம அறிவு மீட்டர் நல்ல லைஃப் லாங் ஓடிட்டே இருக்கும். அந்த விழிப்பு நிலை, நீங்கள் அந்த விழித்த நிலையில் நீங்க அந்த அறிவை பார்க்க வேண்டும். கண்களுக்கு விதவிதமாக, மூக்குக்கு விதவிதமாக இருக்கலாம். ஆனால் அது அறிய வேண்டியது கண்களுக்கு விதவிதம், மூக்குக்கு, காதுக்கு எல்லாமே விதவிதமா அறிவுகள் இருந்தால் கூட நுட்பமான நெற்கொள்ள எல்லாத்தையும் கடந்த அந்த ஆத்ம பரம்பொருளோடு நீங்கள் ஒன்றுகின்ற அறிவுதான் உண்மை அறிவு. அப்ப மனம் என்பது அணிக்கின்றது, அது புலன் சார்ந்து போகும்போது அறியாமைக்குள் செல்கின்றது. அது புத்தி தெளிவுபடுத்தி நீங்க உண்மை நோய் பயணிக்கும் போது ஞானத்துக்கு செல்கின்றது. இப்ப ஞானத்துக்குரிய அறிவாக, ஞானத்தை கடந்த அறிவு நிலையில நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் சிந்திக்க சித்தத்தில் பதிக்கின்றீர்களோ அங்கே மனம் எதையும் விரும்புவதில்லை, எதுவும் வெறுப்பதில்லை.
பார்ப்பது அனைத்தையும் ஒன்றாக அணிவிக்கின்றீர்கள். இதை புரிந்து கொள்வதுதான் நீ இந்த வகுப்புடைய நோக்கம். நான் சுருக்கமா கண்ணதாசன் பாட்டை சொல்லி முடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த பாட்டை பாடிக்க நினைக்கிறேன். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாம். கண்கள் விஷயங்கள், விஷய அறிவு போகுது, காலு பின்னாடி போயிடுது. அப்ப இந்த புலன்கள் கர்மேந்திரங்கள் ஞானேந்திரங்கள் போற பாதையில அடுத்த செகண்டே மனம் பிடிக்குது பிடிக்கல போய் உட்கார்ந்துருது. அதனால பாக்குறீங்க பிடிக்குது ஒண்ணு, அதை எடுக்க பார்க்குது கை. ஒருத்தர் சொல்றான், அவமானப்படுத்துறான், காது கேட்குது பிடிக்கல, காலை எத்து அடிக்க பாத்துறீங்க. கர்மேந்திர வேலை பார்க்கணும். இப்ப இந்த புலன் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பிடிக்கும் பிடிக்க மனம் வந்தவன் செயல்படி விட்டுகின்றது. உங்க புலன்கள் ஞானேந்திரங்களுக்குள் விஷயத்தில் சிக்கின்ற பொழுது மனம் பிடிக்கும் பிடிக்கவில்லை என்ற நிலையிலே போய் உன்னை கர்மேந்திரங்கள் வேலை தொடங்கி விடுகின்றன. இங்க உங்க புத்தி வேலை பார்க்காது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கில் மனம் போகலாமா. அப்ப கால்ங்கிற மனம், அந்த கால் கை நீங்கள் அடிக்கும் போது திட்டும் போது வாக்கு முடியுமா, திட்டும் போது மனம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அது மனம் போகவிடக்கூடாது. இங்கேதான் நீங்க பயிற்சி எடுத்தாக வேண்டியது. அவன் புலன்களை வரக்கூடிய அறிவை எப்படி நான் பார்க்க வேண்டும், எப்படி ரசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் புத்தி மூலியமா தான் கொண்டு வர முடியும். இப்ப மனம் போகலாமா, மனம் போக விடக்கூடாது. அப்ப வாக்கை அடக்கு, கை கால ஒடுக்கு. விஷயங்கள் அந்த ஞானத்தின் புலன்வழி விஷயங்களுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் கர்மேந்திரங்களை நீ அடக்க பழக வேண்டும். எதை வைத்துக்கொண்டு, மனதை வைத்துக்கொண்டு, இல்ல பிராணை வைத்துக்கொண்டு, இல்ல நாமத்தை வைத்துக்கொண்டு, ஏதோ ஒன்று மனசு அடங்குவதற்கு ஒரு பயிற்சி இருக்கணும். அப்ப இந்த கர்மேந்திரம் வேலை பார்க்காது. கர்மேந்திரம் வேலை பார்க்கவில்லை என்றால் இப்ப புத்திக்கு ஆட்டோமேட்டிக் போகுது. கண் போன போக்கில் கால் போகலாமா, கால் போன போக்கில் மனம் போகலாம், மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. மனிதன் போனியா, அவனுக்கு என்ன தகுதி, எதை வைத்து மனிதன் என்கின்றோம், ஆறாதறியும் மனிதன், சிந்தித்து செயல்படக்கூடியது, சிந்தித்து செயல்படக்கூடிய. சிந்திப்பது என்பது என்ன, பகுத்தறிதல். பகுத்தறிதல், அந்த பகுத்தறியதை என்பது சரியா தவறா என்ற ஒரு அடிப்படை அறிவாக இருக்க வேண்டும் புத்திக்கு. பின்பு ஞான அறிவு செல்லும். இப்ப மனிதன் என்பவன் யார், சிந்தித்து செயல்படக்கூடியவனாக இருக்கின்றான், பகுத்தறியக்கூடியவனாக இருக்கின்றான். எதை ஒதுக்க வேண்டும் ஒதுக்கிவிட்டு எது சரியோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றான், எது மேன்மையோ அதை கடைபிடிக்க நிலையில் இருக்கின்றான். இரண்டாவது, ஆறாவது அறிவு பின் ஏழாவது அறிவுக்கு செல்லக்கூடிய வழியிலே அவன் சிந்திக்க வேண்டிய ஒரு அறிவில் இருக்கின்றான். இப்ப ஏழாவது அறிவு எங்கே செல்ல வேண்டும், யாரா இருக்க முடியும், எதுவா இருக்க முடியும், எட்டாவது அறிவு என்ன, ஒன்பதாவது அறிவு என்ன, 10 என்ன, இப்படி படிகளை அடுத்தடுத்து கடக்க வேண்டிய ஒரு புத்தி தேவை. அப்பொழுது அந்த புத்தியானது மனிதன் போகலாமா என்றால், நீ உன்னுடைய அறிவு, உன் சிந்தனை, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுத்தறிதல், இதையெல்லாம் ஏன் நீ விட்டு விட்டாய், போகலாமா. ஏன் போனா, மனிதன் வந்த பாதை மறந்து போகலாம். மனிதன் வந்த பாதை மறந்து போகலாம்னா அப்பனுடைய எங்கேருந்து வந்தா, எங்க இருக்கிறான், எங்க போகணும், எங்க சேரணும், எங்கேருந்து வந்தான், அவனுடைய ஆதி என்ன, அந்த என்ன, மூளை என்ன, அப்ப அவன் வீடு என்ன, எது உண்மையான வீடு, அங்கு சேருவதற்குண்டான பாதை எது, இப்படி வந்த பாதையும் போகின்ற பாதையும் மறந்து விட்டான். எதை வைத்துக்கொண்டு, இந்த உலக விஷயத்துல புலன் சார்ந்த விஷயத்துல சிக்கிட்டான், மறந்துட்டான். தன்னை யார் மறந்துட்டான், தன் உண்மை சொரூபத்தை மறந்துட்டான், உண்மை இயல்பை மறந்துட்டான், உன் சுயத்தை மறந்துட்டான். இந்த சுயம் எப்பொழுது உணரப்படுகின்றதோ அப்பொழுதுதான் நீ யார் உணரப்படுகின்ற. இதை அஷ்டவ கீதையில தெளிவா சொல்லியிருக்காரு. அஷ்டவகர கீதையில ஒரு 3 ஸ்லோகம் தான் அடிப்படை. முதல் ஸ்லோகம் நான் சொல்ற மாதிரி, நீ முக்தியை விரும்புவேல், உண்மையிலேயே உனக்கு அந்த உண்மை ஞானத்தில் இருக்க வேண்டும் என்றால், இந்த விடுதலை வேண்டும் என்றால், சுதந்திரவான இருக்க வேண்டும் என்றால், புலன்களின் நஞ்சு என தள்ளு, பொறுமை, நேர்மை, வாய்மை, தய, திருப்தி இவற்றை அமுது என பேன். இதை முதல் சொல்லலாம். அடுத்து சொல்றாரு, அடுத்த சொல்றாரு, எப்ப ஒதுக்கி முதல்ல
அது நீ யார புரிஞ்சுக்கோ. நீ யாருன்னா வெளி, மண், நீர், காற்று, தீ இவை நீ அல்ல. அப்ப ஆகாயத்துல இருந்து சொல்ற பஞ்சபூதம் நீ அல்ல, ஏதாவது உருவம் இது நீ அல்ல. இவற்றுக்கெல்லாம் எது சாட்சியாக உருவாக இருக்கின்றதோ அதையே நீ அதே ஆன்மா என்ற உணர். இதுதான் நீ யாரும் புரிஞ்சுக்க விஷயம். இது 2வது ஸ்லோகத்துல வரும். 3வது ஸ்லோகம் என்ன சொல்றாங்கன்னா, இது யார் தடுக்கிறா? இது தடுக்குது நான் என்ற அறிவு, நான் எனது என்ற அறிவு. உடலே ஒதுக்கி உடலை நல்லது, இது உடலை வச்சுக்கொண்டு நான்கிறோம். உடலை ஒதுக்கி அறிவிலே அமைதியா நிலைத்தால், அறிவு என்ன அறிவு? நீ யாருன்னு புரிஞ்சுக்க அறிவு. இந்த உடலை என்கிற சிற்றறிவுக்குள் விலக்கி நீ யாரு என்ற பேரறிவுக்குள் நிலைத்தால் இப்போதைய சாந்தி, சமாதானம், நிம்மதி அடைவாய் அப்படின்னு சொல்ற. அப்ப நான் எந்த அறிவை பொய்யான அறிவை, நிலையில்லாத அறிவுக்குள் இருக்கின்றவனோ அதை ஒதுக்கிட்டு நிலையான அறிவுக்குள் நாம் செல்ல வேண்டும். அதுக்கு புலன்களிலிருந்து நீங்கள் அந்த அறிவை, புலனறிவில் இருந்து விடுபட்டு மனது அறிவை எடுத்து புத்தி அறிவையும் நீங்கள் ஓரளவு பக்குவப்படுத்த பின் மீண்டும் நீங்கள் உண்மைக்கும் உண்மையான அந்த ஞான சொரூபத்தில் இருக்கின்ற அந்த மெய் உணர்வோடு, அந்த அறிவோடு, இந்த உலக வாழ்க்கையோடு புத்தியையும் மனதையும் புலன்களை பயன்படுத்தி கொண்டால் அதுதான் உங்க வாழ்க்கை பேரின்பமாக, பேரறிவாக, பேரொழியாக, பேராற்றலாக, பேர்கருணையாக எந்த நிலையில் நிலைக்க முடியும் என்பது இன்றைய உரையோடு முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். ஏதாவது கேள்வி இருந்தால் சந்தேகம் கேட்கலாம். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழானந்த யோகம். வாழ்க வளமுடன். இதுவரை மனமும் அறிவும் என்ற தலைப்பில் சிறப்பானதொரு விளக்கத்தை நமக்கு அருளிய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ இது வரைக்கும் ஐயா அவர்கள் அந்த விளக்க உரையை ஒரு சின்ன தொகுப்பா நம்ம பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல மனம் அப்படின்னா என்ன, அறிவு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு சொன்னாங்க. மனம் அப்படிங்கிறது எண்ணங்களின் தொகுப்பு, அனுபவங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அறிவு அப்படிங்கிறது நாம எதை அனுபவிச்சோமோ அதை பற்றிய விளக்கத்தை, அனுபவத்தை அறிந்து கொள்வது அறிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனம் எங்கே இருக்கிறதுன்னு, உடல் முழுவதுமே மனம் இருக்கிறது, மனமே உடலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அறிவு விசை அறிவு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. அதுதான் மனம். மனம் பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு சொல்லி விருப்பு வெறுப்பு உள்ள அந்த நிலை. புத்தி அப்படிங்கிறது அதை சிந்திச்சு சரி தவறு அப்படின்னு பகுத்தறியக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. புலன் சார்ந்த அறிவு புத்தி என்ற நிலைக்கு போக விடுறது இல்லை. அதனால இந்த புலன் சார்ந்த விஷயத்துல நாம அதுல இருந்து நம்ம விடுபடும் போது மட்டுமே இந்த புத்தி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலன் சார்ந்த அறிவுல நாம இருக்கும்போது நாம இன்பம் துன்பம் அப்படின்னு மாறி மாறி அதையேதான் நாம இன்ப துன்பத்திலேயே நாம புரண்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த புலன் சார்ந்த இதுல இருந்து நாம விடுபட்டாதான் நமக்கு பொறுமை வரும். அந்த பொறுமையா இருக்கும்போது நமக்கு அது நேர்மையான வழியில நம்ம செல்ல முடியும். அந்த நேர்மையான வழியில நம்ம செல்லும் போது வாய்மை பிறக்கும், பின் தயை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா போதும், திருப்தி வரும், நிதானம், சமாதானம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ரொம்ப அழகா தெளிவா சொன்னாங்க. அந்த புத்தி கடந்த நிலைதான் ஒரு ஆத்ம அறிவு. உண்மை அறிவு என்பது என்ன அப்படின்னு சொன்னது ஐயா அதுக்கு சொன்னாங்க.
கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய் அப்படின்னு அந்த பொய் அறிவை சொன்னாங்க. தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காங்க. சரி தவறு அப்படிங்கிற ரெண்டுமே நிலையற்றது, காலத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா அதுதான் ஒரு ஆத்ம நிலை. அது ஒரு நுட்பமான அந்த அந்த முழுமையான அந்த அறிவு, அதை நாம புரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஞானம் என்பதே விருப்பு வெறுப்பற்ற நிலை அப்படின்னு ஐயா சொல்லி முடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய விளக்கங்கள் எல்லாம் ஐயா சொன்னாங்க. நம்ம யாரு, நீ யார் அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேரறிவுக்குள்ள நம்ம நினைக்கும் போதுதான் நமக்கு சமாதானம், சாந்தி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பானதொரு உரையை வழங்கினாங்க. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் செய்யலாம். பரமசிவம் ஐயா, நீங்க கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக அற்புதமான ஒரு இதையா. இந்த நவீன காலத்துல நம்ம விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த காலத்துல இன்னைக்கு ஜூம் மீட்டிங் மூலமா உங்களை மாதிரி நிறைய ஆட்களுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்கு உண்மையிலேயே பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். நாங்க இது வரைக்கும் ஒரு நல்ல வித்தியாசமான ஆங்கிள், தெளிவான உண்மையான ஆங்கிள் நீங்க சில விஷயங்களை சொல்ல, எல்லா விஷயமுமே நீங்க சொன்னது எத்தனையுமே உண்மை, அது யாரும் மறுக்க முடியாது. அது ரொம்ப நன்றாக இருந்ததையா. வேதாத்திரியத்துல இருக்கிறதோட அது கரெக்டா ஒத்துவும் வருது. வேதாத்திரியத்துல சொல்றதுதான் அதுலயும் வருது. ஆனா அந்த உயிரினுடைய மையத்துல இருக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவுங்கிறது நமக்கு எல்லைக்குட்பட்டதுனால, சிற்றறிவா இருக்கனால அந்த உயிரினுடைய எழுச்சியாக படர்க்கை நிலையாக வரக்கூடிய அந்த ஜீவகாந்தம் தான் மனமாக இருக்கிறது. அது புலன் வழியாக போகும்போது அது விருப்பு வெறுப்புங்கிற எல்லையில இருக்கு. அந்த இதுதான் வேகம் கூட இருக்கு, அதனுடைய வேகம் கூட இருக்கு. அப்ப இன்டெலெக்ட், அதாவது எமோஷன் அந்த சைடு, இந்த பக்கம் இன்டெலெக்ட்ங்கிற புத்தி சார்ந்த, இது அறம் சார்ந்த ஒரு இதுல பார்க்கும்போது இது சரியா தவறா என்று தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் சில சமயங்கள் அதை மீறி, எல்லை மீறி புலன் அறிவுல தான் நம்ம ஈடுபட்டுறோம். அதனுடைய விளைவுகள் துன்பமாகத்தான் இருக்கு. அதனால முக்காசி துன்பத்தை தான் அனுபவிக்கிறோம். ரொம்ப யதார்த்தமா எல்லாமே சொல்லியிருந்தீங்கய்யா. அதே போல பேரறிவை அறியணுங்கிறது தான் அந்த என்னைக்கு மாறாத அறிவு. புத்திங்கிறது இது மாறக்கூடியது. அதுல சித்தம்ங்கிறது நம்ம உறுதி பண்ணி இப்படி செய்யணும்னு முடிவெடுக்கிறது சித்தம், அந்த மாதிரி வரும். இதுல நீங்க அந்த பேரறிவுங்கிறது எல்லாம் மெய்ப்பொருளே. இதுல விருப்பம் இல்லை, எல்லாமே இறைவனுடைய மாற்றங்கள் தான், தன்மாற்றம் தான் என்று உணரக்கூடிய ஒரு நிலை, உச்சநிலை. அந்த நிலைக்கு வரும்போதுதான் அந்த ஒரு பேரறிவு, அந்த என்றும் மாறாத அறிவு வரும்போதுதான் நமக்கு அந்த விருப்பு வெறுப்பு நசிஞ்சு போகும். அந்த புலன் மூலமாக வரக்கூடிய உணர்வுகளை எல்லாம் நசிஞ்சு போகுங்கிறத அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றாக இருந்ததுயா. இந்த வகுப்பு எனக்கு கேட்டதுல மிக்க மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மூலிகை மகேந்திரன் ஐயா, நீங்க கேட்கலாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. பசி உணவு மகேந்திர பேசுறேங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா அற்புதமான விளக்கங்கள், நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, தெளிவடைந்தோம். ஒரே ஒரு சந்தேகம் தாங்க ஐயா, அது முடிந்தால் நீங்க அதுக்குள்ள கடந்து போயிருந்தா கொஞ்சம் கொடுங்க ஐயா. இப்போ மனம் என்பது உடல் முழுவதும் பரவி இருக்குது, அது முழுமை, அது ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், எல்லாரும் ஒத்துக்கொள்வாங்க. ஏன்னா எதனா ஒரு முள் எங்கன்னா கொடுத்தனா கூட அது விழுப்பு நிலையில வலி கொடுக்குது, நம்ம அங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அங்க மனம் வேலை செய்யுது, உடல் முழுவதும் வேலை செய்யுது, விழுப்பு நிலையில் வேலை செய்யுதுங்க ஐயா மனம், அது தெரிஞ்சுக்கிறோம். உறக்க நிலையில் மனம் என்ன செய்கிறதுங்க ஐயா, அதுதான் ஒரு சந்தேகம், அது விளக்கம் கொடுங்க ஐயா. விழுப்பு நிலையில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறோம், உறக்க நிலையில் தெரியல, அது தெரிஞ்சுக்கணும் எடுத்துக்கோங்க ஐயா. உறக்கத்தில் மனம் என்ன செய்கிறது, அதாங்க ஐயா. நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. உறக்கத்தில் மனம் உறக்கத்தை அணிவிக்கின்றது. உறக்கத்தில் மனம் உறக்கத்தை அணிக்கும். நீங்க ஊசி குத்தும் போது ஊசி குத்து வழியே அணிவிக்கின்றது. இப்போ உறக்கத்துல உறக்கத்தை அணிவிக்கின்றது. சிம்பிளா வேற என்ன இருக்கு? இல்ல, சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நன்றி, மகிழ்ச்சி. அதாவது உறக்கம் வந்த போதுதான் இப்ப உடம்பு டயர்ட் ஆகும்னா உடல் டயர்ட் ஆகுது. அது ஓய்வு எடுக்க ஆரம்பிக்குது.
அந்த ஓய்வுக்கு மனம் ஒத்து போகுது, உறக்கம் வந்து அப்ப உறக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப உடலுக்கு தேவையான ஓய்வுக்கு அந்த கொடுக்கணுங்கிற ஒரு மனதுடைய அந்த மன அமைப்புல அது உறக்கத்தை அழிக்குது. அப்ப உடல் என்ற உடல் மனம், அதாவது மனமே உடலா இருக்கின்றது. அப்ப உடல் உறக்கம் என்ற ஒரு உணர்வை அது அழித்துக் கொண்டிருக்கின்றது. மனம் எப்ப போதும் நினைக்கிறீங்களோ அப்ப விழித்துக் கொள்கின்றது, மீன் அனுபவித்து வருகின்றது. அப்போது மனம் சில நேரங்களில் உடல் ஓய்வா இருந்தா கூட மனம் இயக்க தொடரும் போது கனவா மாறுகின்றது. மனம் உடம்பு உணர கூட மனம் விழிப்புநிலை அடைந்தவுடன் அது கனவா மாறுகின்றது. கனவில் அவங்களுக்கு ஆசைகள், எண்ணங்கள் ஏதோ ஒன்று உள்ளிருந்து ஒரு மிக்சிங், ஒரு கலவை காட்சிக்கு வருகிறது. அங்கே அது அனுபவமாகின்றது. அப்ப எண்ணங்கள் உள் எண்ணங்களுடைய தொகுப்பு அங்கே அனுபவிக்கப்படுகின்றது. ஆனா உடல் உறங்குகிறது, மனம் உறங்கவில்லை, விழித்துக் கொள்கிறது. அப்ப கனவு வரும் பொழுது அந்த மனம் வந்து ஓய்வு எடுக்கலையா அந்த டைம்ல? அப்ப ஏதோ ஒரு கனவு வருது, ஏதோ ஒண்ணு வருது அப்படின்னு மனம் வேலை செய்யுது. அப்போ மனம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப உள்ளே இருக்கின்ற ஏதோ ஒரு அழுத்தம் தன்னை விழித்து செல்கின்றது, விழித்து விடுகிறது. உடலுக்கு தேவையான உறக்கத்தை கொடுக்கிறது. அதே நேரம் வேலையும் செய்து விடுகிறது. சரிங்க ஐயா, சரிங்க. பார்க்கப்படுகின்றது. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வளமுடன். அடுத்து வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? ஐயா சொன்னது கூட இன்னைக்கு நீங்க நல்லா தூங்கணும்ப்பா, அடிச்சு போட்டா தூங்கணும்ப்பா, எப்படி தூங்க தெரியல அப்படி சொல்றீங்க. அப்ப என்ன புரியுது? மனம் அந்த உணக்கத்தை முழுமையாக பூர்ணம் அணிவிக்க போய் தான் அந்த வார்த்தை வருது. சரி ஐயா, வளமுடன். அந்த உறக்கத்தை வந்து நாம வந்து அனுபவிக்கிறோம், அப்படியாங்கய்யா? ஆமா, உறக்கத்தை அனுபவிக்கிறோம், உறக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். உறக்கேன்ற ஒரு நிலை, ஓய்வு, மனதுக்கு உண்டான ஓய்வு, அந்த ஓய்வு அனுபவிச்சுட்டு இருக்கு மனசு. அவ்வளவு. சரி, நன்றிங்க ஐயா. அடுத்தது மோகன் ஐயா, நீங்க பேசுங்க ஐயா. வாழ்க ஐயா. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப நுட்பமான விஷயங்கள் நிறைய சொன்னீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த பகுத்தறிவுன்னு சொன்னீங்க, ஆறாவது அறிவு வேற, பகுத்தறிவு வேறங்க ஐயா. அந்த வித்தியாசம் கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்துங்க. நன்றி, நல்ல அருமையான கேள்வி. அதாவது நாம் ஆறாவது அறிவு பகுத்தறிகின்ற ஒரு உயர்ந்த நிலை. ஆனா நாம் என்ன செய்கின்றோம் என்றால், புத்தி கொஞ்சம் பகுத்தறிவுக்கு போறதுக்கு முன்னாடியே புத்தி செயல்பாட்டுல சரி தவறு என்பது பிரிக்கின்றது. இது வகுத்தறிதல். சரி தவறு, அப்போ ஒரு இருப்பை சரி தவறா பிரித்து பார்க்கின்றது என்பது பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவு என்பது நுட்பத்துக்குள் போகும். நுட்பம் என்றால் இதுவல்ல அப்படி போறதுதான் பகுத்தறிதல். இது எப்படி புரிந்து கொள்வது என்பதால், இப்ப ஒரு வெங்காயத்தை உரிக்கிறீங்க, உரிச்சு இது இல்ல ஒதுக்கிட்ட கடைசி உள்ள என்ன இருக்கு? அப்போ வெற்றிடம் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு உண்மைக்குள் செல்கின்ற பொழுது உண்மை இல்லாதெல்லாம் விலக்கி விட்டுட்டு, இப்போ உண்மை இல்லாத எது? இப்போ உண்மைனா என்ன அப்படி என்றால், எது நிலையானதோ, எது சாஸ்வதமானதோ, எது நீடித்திருக்கின்றதோ அதுதான் உண்மை. இப்ப மாறாது, அழியாது, சாஸ்வதமா எது நிலையா இருக்கின்றதோ அதான் உண்மை. இந்த உலகத்துல ஏதாவது நிலையான ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல நீங்க அனுபவிச்ச வரைக்கும் ஏதாவது நிலையான ஒண்ணு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நிலையானதுன்னா இறைநிலை. அப்ப உண்மை பயணிக்கும் போது அப்ப அது மாறக்கூடியதா இருக்கின்றது. இப்ப மாறக்கூடிய விஷயத்துல ஒதுக்கி விட்டுட்டு எது உண்மையா இருக்க முடியுமோ அதுக்குள்ள நின்றால் அதான் பகுத்தறிவு. சரிங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? இது சரி தவறு, நல்லது கெட்டதுல போய் இந்த அறிவு சிற்றறிவுல சிக்கிறோம். அது வந்து பகுத்தறிவு கிடையாது, அது வகுத்தறிதல். பிரிச்சு பாக்குறது, அவ்வளவுதான். ஆனா விலைக்கு பார்க்கணும். இது உண்மை இல்லை, இது நிலையானது அதான் உண்மை. அப்ப இது உண்மை இல்லை, இது நிலையான இது, அப்ப இது உண்மை இல்லை. அப்ப உண்மை இல்லை, இது உண்மையா இருக்க முடியுமோ
அந்த அறிவு தான் உண்மையான நிலை இருக்க பகுத்தறிவு. அங்கதான் ஒரு மகான் உருவாகாரு. அங்கதான் மகான் ஆகுறீங்க நீங்க அந்த இடத்துல. ஆறாவது அறிவுங்கிறது சிந்திக்கிற அறிவுங்கய்யா, சிந்திக்கிறதுக்கு உள்ள அதான் ஆறாவது அறிவுன்னு சொல்றோமா? சிந்திக்கு உட்பட்டு பகுத்தறிதல், சிந்தனைக்கு உட்பட்டு நல்லது பட்ட பிரிச்ச பார்த்த பின் கூட இது நிலையற்றது என்று உணர்ந்த பின் அப்புறம் அதுவும் ஒதுக்கிறது, ஒதுக்கிட்டே போறது, விளக்கிட்டே போறது. அப்ப எது உண்மையா இருக்க முடியுமோ அந்த இடத்துல உட்கார்றது, அந்த அறிவுக்குள்ள போறது. இது கொஞ்சம் நுட்பம் தான். நீங்க பாக்குற எல்லாமே இப்ப உலக வாழ்க்கை வாழும்போது சமுதாயத்தை வாழ்றீங்க, அப்ப எல்லாமே அனுபவிக்கிறீங்க. அப்ப இதுவல்ல இது உண்மை இல்லை புரிஞ்சுட்டீங்கன்னா அதனால எந்த பாதிப்பு வராது. இது உண்மை நினைக்க பாதிப்படுறீங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லி விளக்கிடுங்க, அப்போ கொஞ்சம் புரிதல் ஈஸியா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு இருட்டுல ஒரு பாம்பு, ஒரு அரைகுறை இருட்டு, அதை பாக்குறீங்க. பார்த்த உடனே பாம்புன்னு பாத்துடுறீங்க. மனசுக்குள்ள பாம்பா இருக்கு இல்லையா, பாம்பு மாதிரி இருக்கு, பாம்பு பாத்துடுறீங்க. பாம்பு பார்த்த உடனே பாம்போட பயம் வந்துருச்சு. உத்து பாக்குறீங்க, ஆனா கயிறுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப பயம் இருக்கா? பயம் போயிடுச்சு. இது ஒரு உதாரணம் பார்க்கலாம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். உங்க இடத்துக்குள்ள பாம்பு வந்துருச்சு, குடும்பத்துல இருக்கிறீங்க. பாம்பு வந்தோன்னா ஐயோ பாம்பு வந்து சொன்னோன்னா ஒரு சில பேர் ஓடுறாங்க, சில பேர் அடிக்க முற்படுறாங்க, சில பேர் ஓடுறாங்க, சில பேர் அடிக்க முற்படுறாங்க. நான் சொல்றேன், இந்த பாம்பு பொம்மை பாம்பு அப்படி சொன்ன உடனே உங்கள்கிட்ட உள்ள அந்த பயமும் போயிடுது, அடிக்கிற நிலை உள்ள அவனுடைய தைரியமும் போயிடுது. இப்ப தைரியமும் தேவையில்லை, அங்க பயமும் தேவையில்லாம போயிடுது. எப்ப அது உண்மையா நுட்பத்துக்கு போகும்போது. அதே மாதிரி உலக விஷயத்துல நீங்க இருக்கிற எல்லா காட்சிகளிலும் பார்க்கின்ற பொழுது, அது உண்மையை மட்டும் பார்க்கின்ற பொழுது, அது பார்க்கின்ற அனைத்தும் உண்மை இல்லாததாய் உணரும் போது ஆட்டோமேட்டிக்கா உண்மை தெரியும் போது அங்க இல்லைன்னு தெரிஞ்சுப்போம். எதனால் பயந்தீங்களோ, எதனால் ஆசைப்பட்டீங்களோ, எதனால் நீங்க தைரியத்தை வளர்த்துட்டீங்களோ எல்லாமே அங்க இல்லாத தேவையில்லாத ஒன்றா போய் அங்க மனது அமைந்து அடைகின்றது. அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப சேலை இருக்கு, சட்டை போட்டிருக்கேன், சில பேர் சேலை கட்டிருக்காங்க, வேஷ்டி, பல சொல்றோம். பலவே சொன்னாலும் அது ஆராய்ந்து பார்க்குங்கால் அங்க இருப்பது நூல் மட்டுமே அப்படிங்கிற உண்மை போகும்போது இது உதாரணம் தான். அப்ப எல்லா விஷயங்களும் வெளிப்படுவதற்கு எது உண்மையா இருக்கின்றதோ அதுக்குள்ள போய் பார்க்கறது. இப்ப அது பார்க்க முடியுமா கேட்டா, அந்த நுட்பத்தை பார்க்க முடியுமானா அது உணர்வுக்கும் அனுபவத்துக்கும் அப்பாற்பட்டது. அதுக்குள்ள போகும்போது நீங்கள் சொல்வதற்கும் அங்கே சொல்வதற்கும் விளக்குவதற்கும் உங்க வார்த்தை இல்லாம போயிடும். ஏன்னா அதை பத்தி யாரும் சொல்ல முடியல, விளக்க முடியல. வார்த்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தலாம் தவிர அது இதுதான் சொல்லி உங்களை நிர்ணயிக்க வைக்க முடியாது. உதாரணத்துக்கு மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபம் காட்டினாரு. விஸ்வரூபத்தை என்ன காட்டினாரு? இந்த உலகத்தை அனைத்தும் தான் இயக்குகின்றேன் என்ற விஸ்வரூபத்தை காட்டினாரு. ஆனா சுயரூபத்தை காட்ட முடிஞ்சதா? விஸ்வரூபத்தை காட்ட முடிஞ்சது, சுயரூபத்தை காட்ட முடிஞ்சதா? ஏன் பதில் இருக்கு? அதாவது இல்லையா, இப்ப விஸ்வரூபம்ங்கிறது தன்னுடைய உயிர்கள் வருகின்றன போகின்றன எல்லாம் என்னுடைய அம்சத்துக்கு தன் காட்சி அப்படியே அந்த சரத்தை காட்டினாரு. ஆமா ஆமாங்க. ஆனா அதுக்குள்ள சுயரூபங்கிறது என்னன்னா இது விஸ்வரூபம். சுயரூபங்கிறது அப்படிங்கும் போது அவரோட உண்மையான ஒரு அந்த பரம்பொருளுடைய உண்மையான சொரூபம் இருக்கும் இல்லையா, அதை காட்ட முடிஞ்சதாங்க. அப்படி காட்ட முடிந்தால் அங்கே அர்ஜுனன் இருக்க மாட்டாரு, கிருஷ்ணன் இருக்க மாட்டான். இங்க விஸ்வரூபத்தை காட்டும் போதுதான் அர்ஜுனையும் கிருஷ்ணனையும் பார்க்க முடியுது. அப்ப இந்த ரூபங்கள் அனைத்துமே அது மாயைக்கு உட்பட்டது, உண்மைக்கு உட்பட்டதல்ல. உண்மை இல்லாம மாயை இருக்காது. இப்ப மாயை வேற உண்மை அப்படிங்கிற போகும்போது கூட அதை நீங்க சேர்த்து பார்த்து அணிக்க முடியும் தவிர உண்மையை பார்க்க முடியாது. எப்படி படத்துல படம் பார்க்கின்ற பொழுது படத்தை பாக்குறீங்க, ஆனா படம் பார்க்க திரை தெரியுதா?
படம் ஓடுகின்ற போது திரை தெரியுதா? தெரியல. தெரியாது. ஆனா திரை இல்லாம படம் தெரியாதுல்ல. ஆமாங்க. அப்ப நான் திரையை படத்தை பார்த்தாலும் திரையை பார்த்ததா அர்த்தம். சரியா? ஆமாங்க. அப்போது நீங்க உலக காட்சி அனைத்து பார்த்தாலும் கூட இறைவனை பார்த்ததா அர்த்தம். அப்ப அனைத்து இறைவனாக பார்க்கின்ற பொழுது இங்கே மாய் விளக்கப்படுகின்றது, இறைவன் மட்டும் உணரப்படுகின்றது. இப்ப மாய இதுவல்ல உண்மையான யார் இருக்கின்ற அவதான் இருக்க முடியும். இது வந்து புரிதல் மூலியமாக உணரக்கூடியது. அதை பாவம் பண்ணும்போது பண்ண பாதிக்கப்பட நிலை வரும்போது உங்களுடைய மன இயக்கத்துல எல்லாமே நீக்கி பிறகு அந்த உண்மை சொரூபத்துக்குள்ள நீங்க அனுபவிப்பீங்க. உண்மை சொரூபமா அனுபவிப்பீங்க. ஆனா அதை பார்க்க முடியுமான்னா அந்த கற்பனைக்கு எட்டாது. நான் சொல்ல வாய்க்காட்டு அகப்படாது. இது வந்து கொஞ்சம் அந்த ஆறாவது அறிவுடைய நிலை வந்து அப்ப எதை கண்டாலும் கேட்டாலும் சுவைத்தாலும் அனுபவித்தாலும் இது உண்மை அல்ல. அப்ப இது என்ன அர்த்தம்? இது உண்மை அல்ல. உண்மை என்பது மாறாது அழியா நிலையா இருப்பது. நான் பார்க்கின்ற அனுபவங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு இருப்பது. மாறிக்கொண்டு விஷயத்தில் நான் மனம் ஈடுபட அவசியம் இல்லை. நான் அனுபவிக்கலாம். ஆனால் அதை உண்மை என்று என் தலையில ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப மாறாத ஒன்று அங்க நிலையா இருக்கின்றது என்ற புரிதல் இருக்கின்றது. அது இறைவனுடைய அம்சம். அது எல்லாமே இறைவன் தான். முடிவு செய்கின்ற பொழுது எல்லாமே இங்க சமநிலை பெறுகின்றது. சமநிலை பெறுகின்றது போதுதான் சமாதியும் உனக்கு உண்டாகிறது. சமநிலை தான் சமாதி பிறக்கும். அது வழிகள் பலவித இருக்கு. யோகத்துல, ஞானத்துல, பக்தியில, கர்ம யோகத்துல எல்லாம் வழிகள் பல இருக்கலாம். ஆனா அடிப்படை பார்த்தீங்கன்னா நம்ம தேட வேண்டியது ஒன்றே ஒன்று. அது அடையத்தான். அப்போ வாழ்க்கையோட நீங்க ஒன்றி பார்க்கின்ற பொழுது அனைத்தும் இறைவன் செயல், இறைவன் அம்சம், இறைவன் இயக்கம். நீங்களும் இறைவன் தான், எல்லாம் இறைவன் தான். அப்ப என்ன முடிவு பண்ணிக்கலாம் நீங்க? ஐயாம் ஆள். சுருக்கமா சொன்னா ஐயாம் ஆள், நானே அனைத்துமாக இருக்கின்றேன். அது நீ சொல்லிக்கலாம். அது உண்மையும் கூட. அதனால என்ன? லவ்வால் அனைத்தையும் நேசிக்கலாம். அனைத்தையும் நேசியுங்கள். அப்ப என்ன? உனக்கு எது நடந்தாலும் ஆல் இஸ் டேஸ்ட். அப்ப என்ன? எல்லாமே ரசனைக்குரியதான், சுவைக்கக்கூடியதான். எதுவுமே ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விருப்பம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, வெறுப்பும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆல் இஸ் டேஸ்ட். ருசிகள் ஐயாமால் லவ்வால் ஆல் இஸ் டேஸ்ட். அப்ப உலகத்துல முழுமையாக நிலையாக நீ அனுபவிப்பீர்கள். இது இல்லை என்றால் வாழ்க்கை ஒரு வவ்வாலத்தான் இருக்கும். வவ்வால் என்னது? எதையா தொங்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால இந்த நுட்பத்துக்குள்ள போய் அதுல இருந்து உங்க பாவத்தை கூட்டும் போது கிடைக்கும். நீங்க புரிந்து கொண்டதை நீங்கள் பாவம் செய்ய வேண்டும். நாம் பாவம் செய்து விடுகின்றோம். இந்த உலக விஷயத்துல உண்மை நம்பி பாவத்தை செய்கின்றோம். உண்மை இல்லாத ஒதுக்கி உண்மையான அந்த நிலையிலிருந்து பாவத்தை கொண்டு வாங்க. அந்த பாவத்தின் மூலியமா உங்களுக்கு மன சுத்தப்படுத்திடலாம். சுத்தப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுடைய ஒரு அமைதி, சாந்தி உணர ஆரம்பிக்கும். அது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய அனுபவத்தில் நீங்களே உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். யாரு சொல்லியோ நீங்க சொன்னா எனக்கு புரியாது, நான் சொன்னா உங்களுக்கு அது எடுபடாது. நீங்க அனுபவிக்க வேண்டிய விஷயம். எனக்கு தெரிந்த வரைக்கும். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நன்மணி வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். சசிகுமார் ஐயா வந்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு சொன்னாரு. இப்போ எனக்கு தோன்ற உதாரணம் ஒண்ணு என்னன்னா, ஐயா மோகன் ஐயா இப்ப வந்து ஐந்தறிவு ஜீவன் அப்படிங்கும் போது அதுக்கு இந்த பஞ்சபூதங்களின் இணைப்பு தான் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. மோகனையா சொல்லுங்க. இப்ப அதுக்கு வந்து அது தெரியாது. இப்ப நம்ம பஞ்சபூதங்கள் சொல்றோம், பஞ்சபூதங்களின் இணைப்பாகத்தான் நாம் இருக்கிறோம்னு சொல்றோம். நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்குன்னு சொல்றோம். இது எல்லாமே ஆறாவது அறிவு, ரைட்டுங்களா? இப்ப இது ஆறாவது அறிவு. இப்போ பஞ்சபூதங்கள் 5 இருக்குதா? 5 பஞ்சபூதங்கள் இருக்கா? இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, அந்த 5 பஞ்சபூதங்களையும் பாத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் பிரிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே விண்ணினுடைய கூட்டு தானே அது. அப்ப விண்ணு மட்டும்தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறது வந்து பகுத்தறிவுன்னு வச்சுக்கோங்க.
பஞ்சபூதங்களை புரிந்து கொள்வது 6வது அறிவுன்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த பஞ்சபூதங்கள் 5 இல்ல, ஒரே பூதமாகி அந்த விண் தான் 5ஆக இருக்கிறது அப்படின்னு அந்த விண்ணுக்கு போகும்போது அது பகுத்தறிவுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு உதாரணம் தோணுது. சசிகுமார் ஐயா உதாரணம் சொன்னதுனால இப்படி பார்க்கலாமோன்னு தோணுதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மோகன் ஐயா நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தமிழ் ஆனந்த யோகம் கேண்டிஸ் பண்ணிருக்காங்க, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பு. இப்போ நண்பனி ஐயா சொன்னதும் கொஞ்சம் அளவு எங்களுக்கு ஏற்புடையதா இருக்கு. ஏன்னா அந்த அளவுலதான் இருக்கும் எல்லாருமே. அப்போ ஒவ்வொரு செயலை இப்போ நீங்க இந்த எல்லாமே இரட்டை தன்மையில இருக்கு. நாம இந்த பொருள் பற்றிலையும் உலக பற்றிலையும் இருந்துகிட்டுதான் இருக்கோம். இதுலதான் நாம என்ன ஊடாடி கொண்டுதான் இருக்கிறோம். அந்த பொறுமை, தயை, அன்பு, திருப்தி, நிதானம், சமாதானம் அதெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா தேட வேண்டியதா இருக்கு. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்லை அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா இந்த உலக விஷயங்களில் அப்படித்தான் இருந்து கொள்கிறோம். அந்த நுட்பம் எது என்று அந்த ஆத்ம நிலையை உணர்வதற்கு ரொம்பவுமே கடந்து போக வேண்டிய, இப்ப வெங்காயத்தை சொன்னீங்க, அது உரித்து 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 பார்க்க ஒன்றுமில்லாதது போல் போகும்போது நம்ம என்னதான் ஒரு பக்குவப்பட்ட நிலையானாலும் பலவித வகுப்புகளை எடுத்து நமக்குள்ள தேடி தேடி எல்லாத்தையும் ஆராய்ந்தாலும் அந்த ஆத்ம நிலையை உணர்வதற்கு ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குமோன்னு இன்னைக்கு நீங்க சொன்ன கருத்துல இருந்து எனக்கு தோன்றுது. இப்ப இன்னமும் நாம அதை நுணுகி ஆழ்ந்து உள்ள போகணும். அந்த ஆதாரம் எது, நிரந்தரமானது எது? ஏன்னா மாயை அப்படின்ற ஒரு இதுக்கு சொல்லிங்க, ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொன்னதுனால அப்படி பார்க்கும்போது இந்த உலக விஷயங்கள் நம்முடைய குடும்பமாகட்டும் இந்த சமுதாயமாகட்டும் எல்லாத்திலுமே மாறக்கூடியதாக மாயையாக இருக்கிறது. அதிலிருந்து விலக ஒரு இன்னும் எப்படி நம்ம கடந்து போகணும்ன்ற ஒரு தெளிவு வேணுங்க. இப்ப ஐயா எங்களை தெளிய வச்சிருக்காரு, இருந்தாலுமே இன்னும் கடந்து போக வேண்டுமோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எழுந்திருக்கு. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். கடந்து போறது எதுன்னா உங்களை விட்டு விடுவதுதான். கடந்து போறது அல்ல. நீங்க ஆத்மத்தை அடைவது ஞானம் இல்லை. ஆத்மத்தை நீங்க ஆத்மாவா தான் இருக்கிறீங்க, ஆத்மாவெல்லாம் இருக்கிறீங்க, ஆத்மாவில இயங்க முடியாது, நீங்க ஆத்மா தவிர எதுவுமே கிடையாதுங்கிறது தீர்க்கமான உண்மை. இது புரிந்து கொள்ளுங்க. அப்ப அது மறைப்பொருளா எதிர்க்கின்றது, மறைப்பா எதிர்க்கின்றது என்றால் இங்க மனம் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த மனதிலே நான் அப்படிங்கிற மறைப்பொருள், எனது என்ற இது, நான் எனது என்கிறத நீங்க இறக்கணும். அவ்வளவுதான், விட்டுருங்க. அவ்வளவுதான். நீங்க ஞானத்துக்காக முயற்சி பண்ண அடைய முடியாது. ஆனா ஞானத்தை நீங்க முழுமையாக பூர்ணமாக அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா உங்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம்ல. உங்களை பற்றி புரியுது இல்ல, நீங்க யாரும் தெரியுது இல்ல, உங்களை பத்தி தெரியுது இல்ல. இப்ப நீங்க எந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கிறீங்க உலகத்துல, நானு என்ன அட்டாச்மெண்ட் இருக்கு, எனது என்ன அட்டாச்மெண்ட் இருக்கு, குடும்ப அட்டாச்மெண்ட் என்ன, சமுதாய அட்டாச்மெண்ட் என்ன, உலக விஷயத்தினுடைய பிடிப்புகள் என்ன, இதை உங்களால் உணர முடியுது இல்ல. உங்களால் உணர முடிவதை நீங்கள் அழித்து விடுங்கள். உணராதெல்லாம் உணர முடிவதை அழித்து விடணும். ஆமா. அப்ப எதுவுமே அந்த டிட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட் சொல்றாங்களா, அதே மாதிரி தாமரையில தண்ணீர் மாதிரி எதுலயுமே படாம இருக்கணும். ஆமா. அது உங்களை நீங்கள், அதாவது சுருக்க சொன்னா மனோநாசம். சரிங்க. மனோநாசமே தீர்வு இருக்கு. இப்ப மனத்தை முதல்ல கட்டுப்படுத்துவது, இப்ப மனமே செய்து விடுவது. சரி சரி சரிங்க. தெரியாது, உணர முடியாத விஷயத்துல போய் நான் கூட சொன்னாலும் அது பெரிய பொருள் கிடையாது, அனுபவிக்க முடியாது. ஆனா ஒண்ணு தெரியும், உங்களை பற்றி என்ன பண்றீங்க, எது பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க கவலைப்படுறீங்க, எங்க துக்கப்படுறீங்க, எதனால, அதை எடுத்துருங்க. அது தானா. ஒரு குளத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல தண்ணியே தெரிய மாட்டேங்குது. குளம் நிறைஞ்சிருக்கு, ஆனா தண்ணி தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியலையா? உள்ள பாச முடி இருக்கு. என்ன முடி இருக்கு? பாச முடி இருக்கு. அப்ப நீங்க தண்ணிய பாக்குறதுக்கு தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சு நீங்க விளக்க வேண்டியது பாசத்தை. பாசத்தை விளக்க வேண்டியதுதான் உங்க வேலை. தண்ணி தேட வேண்டாம்.
சரி சரி சரிங்க. இருப்பு இருக்குது. அப்ப உங்களுக்குள் நீங்கள் உங்க ஆத்மஸ்வரூபம் நிறைஞ்சு இருக்கிறீங்க. இது டவுட்ல. அதை மறைப்பது எது? பாசம். அதுலதான் அந்த தான் தனது விட்டாலுமே அந்த பாசமும் விட்டு போகும்ன்ற ஒரு திரைகளை விளக்குன மாதிரி இருக்குமோ அப்படின்னு இப்ப நீங்க இவ்வளவு டீப்பா சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் நம்ம கடந்து போக வேண்டிய பாதை இருக்கோ அப்படின்னு ஒரு யோசனையில இருக்கு. நன்றி ஐயா. ஐயா சொன்னது இந்த சுருக்கமா சொல்றேன்னா, நீங்க அந்த பாசத்துமே ஒரு கள்ளத்தி போடுங்க, அது வளகுது, சேர்ந்துடும், போடுது. நீ கள்ள போட்டே இருக்கணும். ஓகே ஓகே, போட்டே இருக்கணும், அது விலகிட்டே இருக்கணும். அதே எல்லா ஓரம் நிற்கும். நீ விட்டுட்டீங்கன்னா திருப்பி வரும். ஓகே ஓகே, புரியுதுங்க புரியுதுங்க. கல்லு போட்டுக்கிட்டு கல்லா போட்டுக்கூட எது? அதான் வைராக்கியம் பயிற்சி. யாரா உணர்ந்திருக்கீங்களோ அந்த கல் நான் இதுவன் தான், நான் ஆத்மஸ்வரூபிதான், எல்லாமே என் அம்சம் தான். இப்படி எதை பார்த்தாலும் அந்த நாமமோ சொரூபமோ அது ஃபீலிங்க பாவம் பண்ணிட்டே இருக்கும். சரி சரி சரிங்க. இந்த வாழ்க வளமுடன் ஐயா சொல்லுங்க. அம்மா வாழ்க வளமுடன். நம்ம கடந்து போகணும் அப்படின்னு எப்ப முயற்சி செய்கிறோமோ அப்ப அதை அடைய முடியாது. ஓகே, நம்ம கடந்து போகிறதுங்கிறதே கிடையாது. நம்ம கடந்து போறதுன்னா அடையக்கூடியதுன்னு அர்த்தம். புத்தர் ஞானமெல்லாம் அடைஞ்சிட்டு வந்தாரு ரைட்டுங்களா? வந்தப்ப நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்களான்னு அவங்க வீட்டுக்காரமா கேக்குறாங்க. நான் அடையலன்னு சொல்றாரு. அப்ப இப்ப அடைஞ்சது என்ன ஆகுதுன்னு கேக்குறாங்க. அது ஏற்கனவே இருந்ததுங்கிறாரு. ஆமா, அப்ப அவர் நான் அடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நாம கடந்து போகணும்னு எப்ப மனதுல நினைக்கிறோமோ அங்கு அதை அடைய முடியாது. அங்க போறது இல்ல, போக முடியாது. ரைட்டுங்களா? அப்ப இப்ப நமக்கு எப்படின்னா மகரிஷி ஆரம்பத்துல என்ன பண்றதுன்னா இந்த தேவையில்லாததை விடு விடு விடுன்னு சொல்லி முதல்ல ஆரம்ப நிலை பயிற்சிக்கு கொடுத்தாரு. சரிங்கய்யா. அதுக்கப்புறம் நம்ம கடந்து போறோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க எதை கர்மவினையை கடந்து போறோம் அப்படின்னு சொல்றீங்க. அதற்கு நீங்க கர்மவினையை கடந்ததுக்கு நீங்க பாருங்க, நீங்க செய்ய வேண்டியதை மட்டும் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. துன்பம் கொடுக்காம இருங்க, துன்பத்தை போக்கிட்டு நீங்க பாட்டுக்கு இருங்க. அதுவா நீங்க அங்க போயிருவீங்க. சரி சரி, நம்ம கடந்து போறோம், நம்ம கடந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ஒரு தன்மனைப்பாக மாறிவிடும். நிச்சயமாக நிச்சயமாக, புரியுது புரியுதுங்க. இப்ப நல்லா புரியுது. நன்றி நன்றி ஐயா, மிக்க நன்றி. 2 ஆசிரியர்களும் குருமகான்களும் அதாவது எங்க இருந்து வருதுன்றது அந்த இறையின் வார்த்தையா தான் நினைக்கிறோம். ஏன்னா நம்ம இதெல்லாம் நினைக்கிறோம், இப்ப நம்ம எங்கேயுமே கடந்து போக வேண்டியது, இப்ப உரிச்சு பாருங்க ஒண்ணு இல்லைன்னு போது நமக்குள்ளேயே பார்க்க வேண்டியும் அப்படின்னு தான் ஒரு புரிதல் வந்திருக்குங்க ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. சிறந்த ஒரு கருத்து, ஆசிரியர்களுடைய கருத்து ஏற்க வேண்டியதாக இருக்கு, மற்றவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. ஐயா அவர்களுக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுந்தர வடிவேலு, நீங்க கேட்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. ஐயா முதல்ல நிறைய தெரிஞ்சுக்காம இருந்தோம், இப்ப ஓரளவு இந்த புரிதல் உள்ள போய் போகணும்னு நினைக்கிறேன். இந்த விளக்கத்தை ஐயா கொடுக்கும், இந்த விளக்க உரையாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண அனைவருக்கும் எனக்கு ரொம்ப நன்றியா இருக்கு ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. இதுவரை அன்பர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் கொடுத்தார் ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்மணி ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா.